திருவள்ளுவரின் திருமலரடியை நன்றாக போற்றி வணங்கி சத்குருநாதரின் பேரருளால் வெகுளாமை என்ற அதிகாரத்துல சென்ற வகுப்புல நாம 2 குறட்பாக்கள் படிச்சோம். வெகுளுதல் அப்படின்னா சினப்படுதல், கோபப்படுதல் அப்படின்னு அர்த்தம் பார்த்தோம். இந்த கோபத்தை எங்க காட்டுறது, எப்ப காட்டுறது, எவ்வளவு காட்டுறது, யார்கிட்ட எந்த சந்தர்ப்பத்துல காட்டுறது, இப்படி பல விஷயங்களை நம்ம முகவுரையாக பார்த்தோம். காட்டுறது முதல்ல நல்லதா தப்பா அது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். வள்ளுவர் என்ன சொன்னார்? செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான். முதல்ல எடுத்த உடனே ஆரம்பிச்சது, எங்க செல்லுமோ அந்த இடத்துல நீ முதல்ல கோபத்தை கட்டுப்படுத்து. உனக்கு உரிமை இருக்கு, நீ என்ன வேணா பேசலாம், பேசுற இடத்துல உனக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது, அந்த உறவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம் இருக்கிற இடத்துல நீ உன்னோட கோபத்தை காட்டிக் கொண்டு இருக்காத. ஏன்னா அது ரொம்ப வாலாயமா வரக்கூடிய ஒரு விஷயம். நமக்கு கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது எங்க கட்டுப்படுத்தணும்னா, எங்க உரிமை இருக்கோ அந்த இடத்துலதான் கட்டுப்படுத்தணும். ஃபர்ஸ்ட் உரிமை இல்லாத இடத்துல நமக்கு கோபம் வராது. அப்படியே வந்தாலும் அதை காட்ட முடியாது. காட்ட முடியாத கோபத்தை நம்ம கொஞ்ச நாள்ல அது டிசிபேட் ஆயிடும், இல்ல வேற ஃபார்ம்ல மாறி போயிடும், இல்ல வேற எங்கேயாவது அந்த கோபத்தை காட்டுவோம். அந்த கோபம் எங்க காட்டுவோம்னா உரிமை இருக்கிற இடத்துல கொண்டு வந்து காட்டுவோம். அதனாலதான் சொன்னார், செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான். அந்த இடத்துல காக்குறவன் தான்ப்பா சினத்தை காக்குறவன். வெளியில வேற எங்கேயான காக்கக்கூடியவனுக்கு காக்குறதுனால என்ன பையன், இல்ல காக்காததுனாலதான் என்ன பையன். அதை சொல்லிட்டு அடுத்ததுலயே சொன்னார், செல்லா இடத்து சினம் தீதப்பா. அது உனக்கு திருஷ்டமாவே தெரியும், எக்ஸ்பிளிசிட்டா தெரியும். எனக்கு மேல இருக்கக்கூடியவர்களிடம் நான் கோபத்தை காட்டினேன் என்று சொன்னால், பொது வாழ்க்கையில் அல்லது வீட்டிலேயே என்னை விட பெரியவங்க கிட்ட கோபத்தை காட்டினேன் என்று சொன்னா, ஒரு திட்டு, ஒரு வசவு, இல்ல ஆபீஸா இருந்ததுன்னா ஒரு மெமோ, அதெல்லாம் எக்ஸ்பிளிசிட்டா உடனே தெரியக்கூடிய திருஷ்ட பலன். சரி, அது தீது அப்படிங்கறத யாரும் சொல்லி கொடுக்க வேண்டியது இல்லை, தெரிஞ்சிடும், நமக்கே உடனே தெரியும். ஆனா என்ன பிரச்சனை, செல்லிடத்து நீ காட்டுற இல்லையா, எங்க செல்லுபடி ஆகுமோ அந்த இடத்துல காட்டுறியே, அதை விட தீயதானது இல்லப்பா. ஏன்னா அது இன்னும் ஜாஸ்தி தீமையை உனக்கு ஏற்படுத்துகிறது. அந்த அந்த ஜாஸ்தி தீமைங்கிறது எந்த ஃபார்ம்ல வரும் அப்படின்னு பரிமேலழகர் சொல்றாருன்னா, அது பாபத்தை சேர்க்கும் உனக்கு. பாபம்ங்கிறது இந்த பிறவியில மட்டுமல்ல, தொடர்ந்து பல பிறவிகளுக்கு அந்த பாபத்தை நம்ம சுமந்து கொண்டு போக வேண்டும். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போது எதெல்லாம் எடுத்துக்கொண்டு போவோம் அப்படின்னு. அதுல முக்கியமானது இந்த புண்ணிய பாபம் தானே. இப்ப புண்ணியம் செஞ்சாலும் கூட வரும், பாபம் செஞ்சாலும் கூட வரும். நான் இந்த பாபத்தை குறைக்கணுமா இல்லையா, அதனாலதான் உயர்ப்பாலதோறும் பழி அப்படின்னு சொன்னது. நீ விட்டுடு, பழி பழி வரக்கூடிய விஷயங்களை விடு. இந்த பழி இவென்ச்சுவலா பாவமா மாறிடும், மாறி அது அடுத்தடுத்த பிறவிகளுக்கு நம்மளை தாக்கறதுக்கு ஆரம்பிக்கும். அதனால சொன்னார், செல்லிடத்தும் இல் அதனின் தீய பிற. அதை காட்டிலும் ஒரு மோசமான விஷயம் கிடையாது. அது மட்டுமல்ல, பிற அனைத்து தீமைகளையும் அதை கொண்டு வந்து சேரும். நாம கோவத்தை காமிச்சிட்டோம், பெரிய ஆளு நம்ம, இந்த கோவத்தை காமிச்சதுனால நம்ம ஒரு ஒரு விக்டரி, நமக்கு வீட்டுல நம்மளுக்கு ஒரு வாய்ஸ் இருக்கு, நம்ம யார வேணா கத்தலாம், கத்தியாச்சு, நம்ம அந்த டாப் ஆஃப் த வாய்ஸ் கத்தியாச்சுன்னா எல்லாரும் பயந்துருவாங்க அப்படின்னு நினைத்து கொண்டு ஒரு வேலையை பண்ணினோம்னா, அது பின்னாடி என்ன ஆகும்னா, வாங்கிக்கிறவங்க பல மடங்கா திருப்பி கொடுப்பாங்க. அப்போ வாங்கிக்கிறதுக்கு நம்ம தயாரா இருக்கோம். யாருமே எந்த ஒரு விஷயமுமே அவங்களுக்கு கை ஓங்கும் போது அந்தந்த விஷயங்களுக்கான திருப்புதல் நமக்கு ஏற்படத்தான் செய்யும். அதனால அந்த ஒரு ஆங்கிள் பார்த்தா கூட, செல்லுகிறது என்பதற்காக இப்பொழுது உன்னுடைய கோபத்தை காட்டிவிடாதே, அது பலவிதமான தீய விஷயங்களை கொண்டு வரும் அப்படின்னு சொன்ன. தொடர்ந்து நாம இப்போ 3வது குறள், 303வது குறளை படிக்கலாம். மறத்தல் வெகுளியை யார் மாட்டும், தீய பிறத்தல் அதனால் வரும். இந்த குறள் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, முதல் 2 குறளுக்கான ஒரு சம்மரி மாதிரி இந்த குறளை வச்சுட்டாரு. எந்த இடத்துல சினத்தை காக்கணும், எந்த இடத்துல காக்கனாலும் காக்கலனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறத சொல்லி, நீ இந்த இடத்துல சினத்தை காப்ப, அதனால் ஏன்னா உனக்கு தீது என்பது நன்றாக வெளிப்படையாக தெரியும், அந்த இடத்துல நீ சினத்தை காக்கவில்லை என்றால் உனக்கு பெரிய பழி வரும், பெரிய பாபம் ஏற்படும், அது வேற பல தீமைகளை கொண்டு வரும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை பண்ணி, இப்ப என்ன சொல்லிட்ட, எதுக்குப்பா எனக்கு உனக்கு இந்த வம்பு, யார் மாட்டும் வெகுளியை மறத்தல். இந்த மறத்தல் ரொம்ப முக்கியம்.
நீ வெகுளியை மறத்தல் அப்படின்னா கோபத்தை விட்டுடு அப்படிங்கறத காட்டிலும் இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, கோபத்தை உண்டாக்கக்கூடிய அந்த சிச்சுவேஷனையே மறந்துடப்ப, அது மைண்ட்லயே வச்சுக்காது. அதுதான் ரொம்ப முக்கியம். யார் மாட்டும், யார் மாட்டும்னா யார் மாட்டும்? செல்லிடமும் சரி, செல்லா இடமும் சரி. இங்க வந்து நான் முன்னாடியே சொன்னேன், இந்த பென்டப் எமோஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது என்ன பண்றது, நம்மள வேற எங்கேயான காட்ட வைக்கிறது. செல்லா இடத்துல இந்த பென்டப் எமோஷன்ஸ் வந்து நிக்கிறது நம்மளுக்கு. நம்மளால காட்ட முடியலையே, காட்ட முடியலையே, காட்ட முடியலையேன்னு ஒரு வேகம் நம்மளுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அது வேற எங்கேயான வந்து வெளிப்படுகிறது. அது வேண்டாமே. யார் மாட்டும் நீ என்ன பண்ணணும்னா, காட்டாதே அப்படின்னு சொல்றத காட்டிலும், அதை நீ காப்பா அந்த 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 குணத்தையே உனக்கு ஏற்படாத அளவுக்கு அதை மறந்து விடு. எப்படி கோவத்தை மறக்க முடியும்? கோவத்தை மறக்க முடியாது. கோவத்துக்கு காரணத்தை மறக்க முடியுமா? முடியாதா? கட்டாயம் மறக்க முடியும். எது எனக்கு கோபம் ஏற்படுத்தியது அப்படின்னு யோசிச்சு பாக்குற அளவுக்கு நம்ம புத்தி இருக்கணும். இல்ல இல்ல, உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு வாரம் முன்னாடி அவன் இந்த வார்த்தையை சொன்னான். நீங்க பாருங்க, நான் அவனை பழி வாங்காம விட மாட்டேன். 10 வருஷம் முன்னாடி அன்னைக்கு பார்த்து பஸ் ஸ்டாண்ட்ல இந்த கேள்வி கேட்டான். அவனை எல்லாம் வச்சு செய்யணுங்க அப்படின்னு 10 வருஷமா அந்த விஷயத்த மைண்ட்லயே வைத்துக்கொண்டு திரும்ப திரும்ப ரீவிசிட் பண்ணி நமக்கு அந்த மெமரிய வந்து போக்கிடாம வச்சுக்கிறதுல நம்ம கில்லாடிங்க. அது பண்ணக்கூடாதுங்கிறார் வள்ளுவர். மறத்தல், பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று அப்படின்னு சொன்னாரா இல்லையா? நீ பொறுத்துக்கிறது ரைட்டுப்பா, அதை விட ஜாஸ்தி என்ன நல்லது தெரியுமா? அதை மறந்துடு. ஏன்னா அவன் மடவார் பொறை. நம்ம இப்ப அடுத்த குரல்லயே சொல்லுவார், பொறையுடைமை இப்பதான் படிச்சோம். அதை மறந்து போயிடு. அவன் ஏன் மட்டித்தனமா பண்றான் ஏதோ ஒரு வேலை, அதை போய் ஞாபகம் வைத்துக்கொண்டு அதற்காக போய் ஒரு வேலையை ஒரு ரியாக்ஷன் எல்லாம் கொடுக்கறதுக்கு உனக்கெல்லாம் ஒரு மெக்னானிமிட்டி வேண்டாமா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கு. அதே விஷயத்தான் இங்கேயும் சொல்றார். பொறையுடைமையில சொன்ன அதே விஷயமே வேற ஒரு ஆங்கிள். மறத்தல் நன்று. மறந்து போயிடு. அந்த இன்சிடென்ட்டை மைண்ட்ல இருந்து நீக்கிடு. நம்ம மெமரிக்கு வந்து பிரெயின்ல இருக்கிற மெமரி செல்ஸ்க்கு ஒரு ஒரு அழகான ஒரு இது இருக்கு. எதை நம்ம அடிக்கடி ரீவிசிட் பண்ணிக்கொண்டே இருக்கிறோமோ அது வந்து ரிவைவ் ஆயிக்கொண்டே இருக்கும் அந்த மெமரியானது. திரும்ப திரும்ப தொடர்ந்து நம்ம ஒரு விஷயத்தை படித்து கொண்டே இருந்தோம்னா அது நம்ம கிட்டே இருந்து போகாது, மறந்து விடாது. அதுக்காக தான் பாராயணம் பண்ணுங்கன்னு சொல்றோம். பாராயணம் எல்லாம் பண்ண பண்ண அந்த அந்த ஸ்லோகங்களோ அந்த வாக்கியங்களோ நமக்கு அப்படியே ஞாபகத்துல இருந்து கொண்டே இருக்கும். அது இருந்து கொண்டே இருக்கிறதுனால நமக்கு இந்த மறதிங்கிறது வரவே வராது. நல்ல விஷயங்கள் ஞாபகத்துல இருந்து கொண்டே இருக்கணும். தீய விஷயங்களை அப்பைக்கப்பவே மறந்து போயிடும். ஒரு சூரிய உதயம், ஒரு சூரிய அஸ்தமனம், அதை தவிர அதுக்கு வந்து லைஃபே கிடையாது. எந்த தீய விஷயமாக இருந்தாலும் சரி. வள்ளுவரே இங்க பின்னாடி சொல்ல போற, உன்னை நெருப்புல தூக்கி போட்டான்னா கூட விட்டுருப்பாங்க, அவனை போனா போறான் சீ போ அப்படின்னு விட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்ல போறாரு. இதே அதிகாரத்துல கீழே பார்க்க போறோம். அப்ப மறத்தல்ங்கிறது ரொம்ப முக்கியம். வாலண்டரியா மறக்கணும். எதை மறக்கணும்னா, எது எந்த சுச்சுவேஷன் எனக்கு கோபத்துக்கு காரணமா இருக்குன்னு நான் நினைக்கிறேனோ அந்த சுச்சுவேஷனையே அடியோட மறந்து போயிடும். மறந்து போயிட்டோம் அப்படின்னு சொன்ன மறதி நல்லது. சில சமயத்துல மறதி நல்லது, சில சமயத்துல மறதி கெட்டது. பகவானே சொல்லியிருக்காரு, நான் தான் மறதியாகவும் அறிவாகவும் நினைவாற்றலாகவும் நானே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் பகவான். அதனால எந்த எந்த ஒரு ஒரு விஷயமா இருந்தா இப்ப நமக்கு சில சமயம் தோணும், என்னைக்கோ அந்த ஸ்லோகம் எல்லாம் நல்லா படிச்சு வச்சிருந்தேன், இப்ப ஒண்ணுமே ஞாபகம் இல்லையே. ஃபைன், வாட் இஸ் தேர், திருப்பி படிச்சா வரப்போகுது. படித்து கொண்டே இருக்க இருக்க அது மறுபடியும் ரிவைவ் ஆயிடும். அதே மாதிரிதான் ஒரு கருவி கொண்டே இருக்க இருக்க அந்த அந்த பகையானது வளர்ந்து வளர்ந்து அது பெரு நெருப்பாக நம்மளுடைய மனசுல பெருசா வர ஆரம்பிச்சு. அப்ப என்ன ஆகும்? ஒவ்வொரு செல்லுக்கும் அந்த பகை வந்து டிரான்ஸ்பர் ஆகி டேட்டா டிரான்ஸ்பர் ஆகி உடம்பு பூரா பகை தான் மிஞ்சும். அந்த பகை நிறைந்த அந்த மனமும் உடம்பும் எப்படி நல்லா இருக்கும்? நிச்சயம் நல்லா இருக்காது இல்லையா? அதனாலதான் சொல்ற, யார் மாட்டும் பரிமேலழகர் அழகா ஒரு விளக்கம் சொல்றார். அது அது முன்னாடி நம்ம பார்த்தது மாதிரி செல்லிடம் செல்லா இடம்னு ரெண்டா பிரிச்சோம் யார் மாட்டும்ங்கிறது. இவர் என்ன சொல்றாருன்னா, எளியார் ஒப்பார் வலியார் அப்படின்னு பிரிக்கிறார். நம்மை விட வயதில் சிறியவர்களோ அல்லது சாணத்தில் தாழ்ந்தவர்களோ அவர்கள் எளியார். ஒப்பார் நம்மோடு இணைந்து இருப்பவர், கூடவே இருக்கிறவங்க, ஒரே ஒரே நிலையில் இருப்பவர். மிக்கார் யாரு? வலியார் யாரு? வலியார்னா நம்மை விட உயர்ந்தவர் யாராக இருந்தாலும். அதைத்தான் நாம வந்து வேற இவரோட வாக்கியங்கள்ல பேசணும். செல்லிடம் செல்லாய். இந்த செல்லிடமோ செல்லாயிடமோ யார் மாட்டும் நீ ஏற்படக்கூடிய அந்த சினத்திற்கு காரணத்தை மறந்து தொலை, அவ்வளவுதான். அது வச்சுக்கவே வச்சுக்காத மைண்ட்ல.
தூக்கி போடும். அது அப்பதான் சினத்தை காத்தல் அப்படிங்கிறது நடக்கும். கோபத்தை காப்பது. எதனால காக்கணும் அப்பா? எதனால நான் மறக்கணும்? எனக்கு ஒரு ரீசன் சொல்லுங்க. நான் எதுக்கு மறக்கணும்? எனக்கு உள்ள இருந்ததுன்னா நான் நல்லா வெஞ்சன்ஸ் வச்சு ரிவெஞ்ச் வச்சு நல்லா அவனை பழி வாங்கி அழ விட்டு வேடிக்கை பார்க்கலாம்ல. எனக்கு அப்பதான் மனசு சாந்தி ஆகும். எதுக்காக நான் மறக்கணும் சொல்லுங்க அப்படின்னா, தீய பிறத்தல் அதனால் வரும் அப்படின்னு எச்சரிக்கை பண்றார். பிற தீய சிந்தனைகள், ஒரு பழி வந்து ஒரு ஒரு கோபம் வந்தாச்சு அப்படின்னா அடுத்தடுத்தது என்ன பண்ணும்? அவனை எப்படி வந்து பின்னாடியே போய் அவன் பண்ற தப்பெல்லாம் நம்ம என்னன்னு பார்க்கலாம். அப்ப அவனை எங்கேயான ஒரு தப்பு பண்ணுவான், அதுல நம்ம அவனை பிடிக்கலாம். அப்படி பிடிச்சோம்னா அவனை நம்ம மாட்டி விடணும். மாட்டி விட்டு அவனை நல்லா அழ விடணும். அவன்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் பிடுங்கி அவனை ஒண்ணும் இல்லாத பண்ணணும். இப்படி நம்ம திங்கிங் எல்லாம் போய் 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 பெருசாகி மற்ற பகையான உணர்ச்சிகள் நிறைய நமக்கு ஏற்படுகிறது. தீய பிறத்தல் அதனால், அனைத்து தீய சிந்தனைகளும் அதனால் தான் பிறக்கிறது. எதனால் பிறக்கிறது? கோபத்தினால் பிறக்கிறது. அதனாலதான் இத என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ரெண்டு குரட்பாக்களோட ஒரு சம்மரி. நீ கோபம் ஏற்படணும்னு ஒரு ஒரு சுச்சுவேஷன் வந்ததுனாலே அந்த சுச்சுவேஷனையே அடியோட மைண்ட்ல இருந்து தூக்கிடு. ஆபீஸ்ல ஒரு கோபம் இருக்கா, வர வழியிலேயே அந்த கோபத்தை ஆபீஸ்லயே விட்டுவிட்டு வெளி வாசல்ல செருப்ப கழட்டுற மாதிரி கழட்டிட்டு வீட்டுக்குள்ள வந்துட வேண்டியதான். தேவையே கிடையாது. இது எங்க சொல்லியிருக்காரு? துறவரவியல்னு சொல்லியிருக்காரு. துறவிக்கு இந்த கோபத்தை கேரி பண்ணிட்டே இருந்தான்னா அவர் என்ன பண்ணறதுக்காக இந்த இந்த வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுத்தார்? தவம் இயற்றுவதற்காக இந்த வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுத்தார். இந்த தவத்தினுடைய ஒரு மாண்பு கெட்டு போயிடும். தவம் அவருக்கு பல நன்மைகளை செய்யக்கூடியது. கோபத்துல ஈடுபட்டு யாரு பழி வாங்கலாம், என்னைக்கு யாருக்கு வந்து நம்ம பிரச்சனை கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு திட்டம் போட்டு கொண்டு இருந்தாருன்னா அவருக்கு இந்த வாழ்க்கை முறையே தேவையில்லையே, பர்பஸ் சால்வ் ஆகாதே, வேஸ்ட் ஆயிடுமே. அதனால பிற தீய விஷயங்கள் எல்லாம் அவரை தேடி வருமே, பகை அவருக்கு ஏற்படுமே. ஒரு சண்டை வருது அப்படின்னா ஒரு கோபம் ஏற்படுது. அந்த கோபம் தான் அடுத்தது பகையாக மாறுகிறது. வீட்டுல ஏற்பட்டாலும் சரி, வெளியில ஏற்பட்டாலும் சரி, இந்த பகை என்பது அடுத்தவனுடைய வீழ்ச்சியை பார்க்காமல் பகை ஓயாது. நல்லா யோசிச்சு பாருங்க. எப்படியாவது அவன் விழுந்ததா ஆகணும், எனக்கு தெரியாது, எனக்கு அதை பார்க்கணும், கண்ணார பார்க்கணும், இப்படி ஆயிடும் அந்த மைண்டு. அது அவ்வளவு கரெக்ட் ஆகக்கூடிய ஒரு ஒரு விஷயம் இந்த கோபம். அதனால அந்த கோபத்தோட சோர்ஸ பிடிக்கிறார். மறத்தல் நல்லது, நீ வெகுளியை யார் மாட்டும் மறத்தல் நல்லது. ஏன்னா உனக்கு எல்லா விதமான தீய குணங்களும் அதனால்தான் வருகிறது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார சொல்லலாம்னா, நீங்க ராமர் எடுத்துக்கோங்க. ராமருக்கு இல்லாத கோபம், ராமருக்கு வர வேண்டிய கோபம் எவ்வளவு இருக்கு யோசிச்சு பாருங்க. இந்த ராவணன் முகத்தை பார்க்கும்போது, அப்பா நல்லவன்பா, நீ வா, என் முன்னாடி வந்த, நீ எனக்கு பக்தன், இல்லாட்டா பக்தனே இல்லை, நான் ரொம்ப காருண்ய ரூபன் அப்படின்னு நின்றுட்டு அவனுக்கு வந்து இது பண்றதுக்காக ஒரு சுச்சுவேஷனா இருக்கு இல்லையே. அவரோட ஒய்ஃப வந்து அட்ராக்ட் பண்ணிட்டு போயிடும். அதுவும் 10-12 மாசமா அவர் பார்க்கவே இல்லை. அவன் அங்க வச்சு ரொம்ப இல்லாத இதெல்லாம் பண்றான், மிரட்டுறான், உருட்டுறான், என்னென்னவோ பண்ணி கொண்டிருக்கான். அவனை வந்து போருக்காக வந்திருக்காரு, அவனை வந்து பழி தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த இடத்துல வந்து உண்மையிலேயே அவருக்கு உச்சகட்ட கோபம் இருக்கணும். உச்சகட்ட கோபம் மட்டும்தான் ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த எல்லா விதமான அஸ்திர சஸ்திரங்களையும் போட்டதுக்கு அப்புறமா அந்த ராவணன் வந்து நிராயுத பாணியா நிற்கச்சே இன்று போய் நாளை வான்னு எப்படி சொல்ல முடியும்? கோபம் உயர்ந்த நிலையில இருக்கும் பொழுது போட்டு ஒரே தாக்கி இன்னைக்கு அவனை கீழே போட்டாச்சுன்னா முடிஞ்சது கதை அப்படின்னு நாளைக்கு சீதையை அழிச்சுட்டு போயிடலாம் அப்படித்தானே நினைக்கணும். ஆனா ராமன் என்ன சொல்றான்? தர்மத்தை காக்குறான், போர்க்களத்தின் தர்மத்தை காத்து கொண்டிருக்கிறான். இன்று போயிட்டு நாளைக்கு வா, நீ உன்கிட்ட ஒண்ணுமே இல்லை போர் பண்றதுக்கு, போ அப்படின்னு அனுப்பி விடுங்க. எவ்வளவு மெக்னானிமிட்டி! ஏன்னா கோபம் இல்லை. கோபம் இருந்தா பகை உணர்ச்சி வரும். அவன் வந்து இந்த தர்மத்துக்காக போரிடுறான். இது தர்மம் அல்ல, இது அதர்மம், இவனை கண்டிக்க வேண்டியது என்னுடைய செயல், அதுதான் என்னுடைய தர்மம்ங்கிறதுனால அவன் போரிடுறான். கோபம் மட்டும்தான் கோபம் இருக்கும், ஆனா கோபத்தை தாண்டி தர்மம் இருக்கு. அப்ப எப்படி இருக்கணும் நம்மளோட கோபம்னா, எந்த சூழ்நிலையும் பகையை வளர்க்காத கோபமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்து கத்துக்கணும். எனக்கு தான் கோபம் வருது, என்னாலதான் காட்ட முடியும், எனக்கு தான் அந்த ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம நடக்க கூடாதுங்கிறதுனால சொல்றாரு. கோபம் வரக்கூடிய சுச்சுவேஷன் வந்ததுன்னா அதை மறந்து போயிடும். மறக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அடுத்தது சொல்ற, உனக்கு தான்ப்பா நல்லது. எதுக்குன்னா, நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. ரொம்ப அழகான ரீசன். நான் ஏன் மறக்கணும்? என் பட்ட வேதனை உங்களுக்கு தெரியுமா?
நீங்க அந்த சுச்சுவேஷன்ல இருந்தீங்களா? ரொம்ப அழகா சொல்றீங்க, எல்லாத்தையும் மறந்துரு மறந்துருன்னு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நான் வாங்கின திட்டு நீங்க வாங்கினீங்களா? நான் பட்ட அவமானம் நீங்க பட்டீங்களா? உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? கோபமா இருக்கிறவங்கள்ட்ட போய் சொல்லி பாருங்களேன். அப்ப இது இன்னும் நிறைய வரும். நான் சொல்றதை காட்டிலும் இன்னும் நிறைய வரும். அப்ப வள்ளுவர் என்ன சொல்றார்? இப்ப நீ சிரிக்கிறியா என்ன? நீ ரொம்ப கோபமா இருக்கியே, இப்ப சிரிக்கிறியா என்ன? சிரிக்கவே இல்லையே. உன் மூஞ்சில எவ்வளவு அழகான சிரிப்பு இருந்தது, அது போயிட்டேப்பா. உன்னோட மனசுல சந்தோஷம் இருந்தது, அது ஓடி போயிட்டு. நகையும் உவகையும் கொல்லும் சினம். கோபம் என்ன பண்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது. தெரியாமயே நம்ம என்ன பண்றோம், நம்மள மூஞ்சியெல்லாம் கிரிம் ஆயிடுது. அவங்கள பார்த்தாலே போதும், அப்படியே இறுக்கிடுது மூஞ்சி. ஏதாவது ஒண்ணு பண்ணணும், எப்படி என்னால பண்ண முடியாம நான் எப்படி இதை எப்படி என்னால அக்செப்ட் பண்ண முடியலையே அப்படின்னு பரபர பரபரன்னு இருக்கு மனசு. சந்தோஷமா இருக்க முடியல. பிளேட் நிறைய நமக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ், நமக்கு பிடிச்ச விஷயங்களா இருக்கு, சாப்பிட முடியுது. எனக்கு இன்னும் மூடே இல்லை, என்னால பண்ண முடியாது. என்ன நீங்க, எனக்கு 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 செட் இல்லை, எனக்கு செட் ஆகல, எனக்கு இந்த இடம் செட் ஆகல, நான் எங்கேயாவது வெளில போறேன். ஓடி போயிடுவோம் நம்ம ஃபர்ஸ்ட். முடியாது. கையெல்லாம் பரபரன்னு இருக்கும், காலெல்லாம் பரபரன்னு இருக்கும், மனசெல்லாம் பரபரன்னு இருக்கும். முடியல. ஏன்னா கோபம். இந்த கோபம் என்ன பண்றது? சிரிப்பை போக்கிடுறது. ஒண்ணுமே இல்ல, ஒரு ஸ்மைலி கூட எதை சூஸ் பண்ணுவீங்க? ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கிற ஸ்மைலி சூஸ் பண்ணுவீங்களா, கர்வ்டு லைன் இருக்கிற ஸ்மைலி சூஸ் பண்ணுவீங்களா? ஒரு மெசேஜுக்கு அனுப்பணும்னா கூட யாருமே ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்மைலி சூஸ் பண்ண மாட்டோம். எல்லாருக்கும் பிடிச்சது எதுங்க? சிரிப்பு தான். ரொம்ப பிரத்யேகமான ஒரு வரம் மனிதனுக்கு சிரிப்பு. அது போயிடுதே. சொல்றாரு, நான் சொல்லு, வள்ளுவர் சொல்லு. நீ மறக்கல, ஞாபகம் வைத்துக் கொண்டே இருக்கிறாய், கருதி கொண்டே இருக்கிறாய்னா என்ன ஆகும்? உன்னோட சிரிப்பு போயிடும். நீ உனக்கு தான்ப்பா லாஸ், யாருக்கு லாஸ்? சிரிப்பு போயிடும். அப்புறம் சிரிப்புக்கு காரணமா இருக்கிறது எது? மனசு. மனசுல இருக்கிற சந்தோஷத்தினாலதான் நம்மளால சிரிக்க முடியும். மனம் மகா துக்கத்துல இருக்கும்போது கொஞ்சம் சிரிங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை விட பைத்தியக்காரத்தனம் எதுவுமே இல்லை இல்லையா? எப்பவும் சிரித்துக் கொண்டே இருப்பவர் துக்கத்துல இருக்கும்போது சிரிப்பாரா? சிரிக்க மாட்டார். மனசுதான் காரணம் சிரிக்கிறதுக்கும். அந்த எக்ஸ்பிரஷன்ஸை காட்டுறது, முகம்ங்கிறது ஒரு வெளிப்படையான எக்ஸ்பிரஷன்ஸை காட்டக்கூடிய இடம். அதுக்கு உள்ள என்ன இருக்கு? அகத்தின் அழகுதான் முகத்துல தெரியுது. பொதுவா எல்லாரும் சொல்லுவாங்க, ஆன்மீக பாதையில இருக்கிறவங்கள எப்படி பொதுவா ஜட்ஜே பண்ணக்கூடாது. ஆனா சில பேர் ஜட்ஜ் பண்ணுவாங்க. பண்றது எப்படி பண்ணுவாங்கன்னா, என்னமோ டெய்லி வந்து கோவிலுக்கு போறாங்களா, ஸ்லோகம் சொல்றாங்களா, மூஞ்ச பாரு இப்ப பாரு தூக்கி வச்சிருங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அது எதை எதை வந்து ஒரு அடையாளமாக காட்டுகிறார்கள்னா, உள்ளம் வந்து உவகையாக இருக்கணும். ஆன்மீகத்தில் நாம் இருந்தால், உண்மையான ஆன்மீகத்தில் நாம் இருந்தால். உண்மையான ஆன்மீகம்ங்கிறது என்னது? யாரிடமும் எந்த விதமான விருப்பு வெறுப்பும் இல்லாமல், எதிர்பார்ப்பும் இல்லாமல், எல்லோரிடமும் அன்பை பாராட்டி சர்வே லோகா சுகினோ பவந்துன்ற அந்த எண்ணம் மனசுல இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்பதான் மனசுல எப்பவும் அந்த புன்னகை பூத்த முகமாக இருக்கும். முகத்துல ஒரு பொலிவு வந்து தென்படும். அதுதான் வந்து ஆன்மீகத்தின் வளர்ச்சியை தவிர்த்து, நான் வந்து நிறைய நெத்தி நிறைய ஏதோ வச்சுக்கிறேன், நானு நிறைய சின்னங்கள்லாம் போட்டுக்கிறேன், கழுத்துல இவ்வளவு தண்டிக்கு நான் ருத்ராட்சம் அது இதுன்னு போட்டு நான் அப்படியே ஒரு ஜரியா வரேன், அது இல்ல ஆன்மீகம். யாரிடமும் யார்கிட்டயுமே வந்து ஒரு கோபம் இல்லாமல், ஒரு வெறுப்பு இல்லாமல், அதே சமயத்தில் ரொம்ப ஒட்டிக்கவும் ஒட்டிக்காம, சர்வத்ரான் அபிஸ்நேக தத்தத் பிராபிய சுபாசுபம் நாபி நந்ததி நத்வேஷ்டி தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. பார்த்தோமே, அதுதான் உண்மையான ஒரு மலர்ச்சி, அக மலர்ச்சி. அது இருக்காதுன்னு சொல்றார் வள்ளுவர். நகையும் உவகையும் கொல்லும். அதை கெடுத்துடும். உன்னால சிரிக்க முடியாது, உன்னால சந்தோஷமா இருக்க முடியாது. இந்த பகை உணர்ச்சி என்ன ஆகுதுன்னா, என்னை சோர்வுபடுத்துகிறது. என்னை வந்து ஃப்ரீயா என்னால ஆக்ட் பண்ண முடியல. யார்கிட்டயுமே என்னால ஃப்ரீயா இருக்க முடியும். ஏன்னா என் மனசு பூரா அந்த பழி வாங்குறதுலயே கான்சென்ட்ரேஷன் இருக்கு, திட்டம் அதுலயே தான் போய்கொண்டு இருக்கு. சினத்தின்னு போட்டிருக்காரு. இதுல பாருங்க, டெக்ஸ்ட பாருங்க. சினத்தை காட்டிலும், அந்த சினத்தை காட்டிலும் பகையும் உளவோ பிற. கேக்குற, எது ஒரு மனிதனுக்கு அழகுன்னா, முகத்துல ஒரு சிரிப்பு, ஒரு ஜாஜ்வல்யம், அதுதான் அழகு. ஒன்னும் பைசா காசு இல்லைனாலும் பரவாயில்ல. நம்ம நிறைய பேரை பாக்குறோம். சில பேருக்கு ரொம்ப ஏழையா இருந்தா கூட அவர்கள் முகத்துல வந்து ஒரு கலை இருக்கும். ரொம்ப பணக்காரனா இருக்கிறவங்க கூட அந்த ஒரு வருத்தம், ஒரு கோபம், ஒரு பயம் எல்லாம் சேர்ந்து முகம் கிரிம்மா இருக்கும். காரணம் என்ன? ஒரு அடையாளம். நம்ம சந்தோஷமா இருக்கோங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா சிரிப்பும் சந்தோஷமும் தான். இந்த வானொலி அண்ணா, நான் இந்த குரல் படிச்சாலே எனக்கு அது ஞாபகம். நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வானொலி அண்ணா, அந்த கூத்தபிரான்னு ஒருத்தர் வந்து கதையெல்லாம் சொல்லுவோம். அந்த விவித பாரதின்னு ரேடியோ இருந்ததுல, அப்ப சிரிச்சுக்கிட்டே இருங்க, சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி முடிப்பார். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது பாருங்க, அதுதான் அந்த சிரிப்பு. சந்தோஷம் இருந்தாதான் சிரிப்பு வரும்.
சிரிச்சாதான் சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதாக அர்த்தம். இது போயிடும்பா. நீ மறக்கலன்னா, நீ கோபத்தை மறக்கல, அப்படி கோபத்தை மறக்கலன்னா நீங்க புரிஞ்சுக்கணும். கோபத்துக்கு காரணத்தை நீ மறக்கல அப்படின்னு சொன்னா உன்னுடைய முகம் இருண்டு விடும், உன்னுடைய மனம் இருண்டு விடும், முகத்தில் இருக்கும் நகைனா சிரிப்பு போயிடும், அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய உவகையானது போயிடும். சரி, துறவிக்கு ஏதாவது இந்த பகையும் உளவோ பிறன்னு சொல்லியிருக்காரு. அதனால இந்த துறவிக்கு வெளியிலேந்து பகை வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏதாவது இருக்கலாம், ஒண்ணு ரெண்டு. ஆனா உண்மையிலேயே துறவிக்கு எது பெரிய பகைனா, தவத்தை கெடுப்பது எதுன்னா இந்த உட்பகைகள் தான் தவத்தை கெடுக்கும். காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம் தான் நமக்கு பெரிய ப்ராப்ளம். கிருஷ்ணரே கீதையில சொல்றாரு இல்லையா, இந்திரியங்கள் தான் அதுக்கு அதிஷ்டானமா இருக்கு. இந்த ராகத்வேஷத்துக்கு இந்திரியங்கள் தான் அதிஷ்டானமா இருக்கு. நீ அதை ஜெயிச்சாச்சுன்னா போரும், அதை ஜெயிச்சு அது உன் கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக் கொண்டாயானால் போதும். ஏஷா பிராமி ஸ்திதி பார்த்த நைனாம் பிராப்திய விமுக்கியத்தி 2வது அத்தியாயத்துல சொன்ன ஏவம் புத்தே பரம் புத்வா சம்ஸ்தவ்யாத்மானம் ஆத்மனா ஜகி சத்ரும் மகாபாகோ காமரூபம் துராசதம். இதெல்லாம் நம்ம ஞாபகம் வைத்துக்கொண்டு இது நமக்குள்ள நம்ம நுழைய விட்டோம்னா அவ்வளவுதான், நம்மள காலி பண்ணிட்டு. அதைத்தான் அப்படியே அடுத்த குரலுக்கு அவர் எடுத்துட்டு போவார். நகையும் உவகையும் போகும், அதை விட ஒரு பெரிய பகையானது உனக்கு இருக்க முடியுமா? இருக்க முடியாது. இதுதான் பிக்கஸ்ட் எனிமி உனக்கு. நீ எங்க போனாலும் அந்த இடத்துல உன்னால ஃப்ரீயா எல்லாரோடையும் பழக முடியல, எல்லாரோடையும் இன்ட்ராக்ட் பண்ண முடியல, மூஞ்சி எப்ப பாரு கடுகடுன்னு இருக்கு, உனக்கு சிரிப்பே வரலன்னா அதை காட்டிலும் ஒரு கொடுமை இந்த உலகத்துல எதுவுமே கிடையாதுப்பா. அதுதான் பெரிய பகை அப்படின்னு சொல்றார் இந்த இதுக்கு. அத ஒருவேளை அதை கேட்டுட்டு அந்த கோபமா இருக்கிறவர் கேட்டாருன்னு வச்சுக்கோங்க, சரி இப்ப சிரிக்காட்டா என்ன, நான் சிரிக்காம இருக்கிறதுனால உலகமே நஷ்டமாயி போய் அப்படியே விழுந்துருப்பேன், நான் உருன்னு இருந்துட்டு போறேன், என்னெல்லாம் மறக்க முடியாது, கோபத்தெல்லாம் என்னெல்லாம் மறக்க முடியாது, என்ன வேணா சொல்லுங்க, அதெல்லாம் மறக்கவே முடியாது, எத்தனை ஜென்மத்து பகை, சும்மா இருங்க நீங்க அப்படின்னு அவன் சொல்றார். அடுத்தது வள்ளுவர், தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க. உன்னை காப்பாத்திக்கணும்னு நினைச்சியானா நீ சினத்தை காத்துத்தான் ஆக வேண்டும். நீ கோபத்தை கட்டுப்படுத்தித்தான் ஆக வேண்டும். கட்டுப்படுத்துறதுக்கு நல்ல டெக்னிக் என்ன சொல்லியிருக்க, மறந்து போ. அந்த கோபம்ங்கிற விஷயத்தையே மறந்து போயிடப்பா. அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னே நீ ஞாபகமே இருக்கக்கூடாது. கோபப்படுறதுனால என்னன்னே உனக்கே தெரியக்கூடாது. அப்படி உன்னுடைய மனதை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போ காவாக்க சரி நான் பண்ண மாட்டேன், என்ன பண்ண போறீங்க இப்போ அப்படின்னா, தன்னையே கொல்லும் சினம். அதுக்கு பதில் சொல்ற, நீ காப்பாத்திக்கல அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? கோபம் வராம நீ உன்னை காப்பாத்திக்கல அப்படின்னு சொன்னா, நான் முன்னாடியே சொன்னேன் இன்ட்ரோடக்ஷன்லயே, அவேர்னஸ் தான் ரொம்ப முக்கியம். எந்த உணர்ச்சி வரும்போது, இப்ப எனக்கு ஆசை ஏற்படுகிறது, இப்ப எனக்கு கோபம் ஏற்படுகிறது, இப்ப எனக்கு ஆச்சரியம் ஏற்படுகிறது, ஒவ்வொரு விஷயத்துக்கும் நமக்கு நம்முடைய உணர்ச்சிகள் மேல நமக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கு. இந்த அவேர்னஸ் இருந்தா தான் நம்ம கரெக்டா அதை எக்ஸிபிட் பண்ண முடியும், இன் ரைட் ப்ரப்போர்ஷன் அதை எக்ஸிபிட் பண்ண முடியும். இல்லைன்னா கட்டாமட்டான்னு எக்ஸிபிட் பண்ணி எல்லாரும் முன்னாடியும் ஒரு சாரி ஃபேஸ் கட் பண்ற மாதிரி ஆயிடும். பொதுவாவே நாகரிகம்ங்கிறது என்ன? நாகரிகம்ங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, எல்லாருக்கும் இருக்கிற உணர்ச்சிகள் பொதுவா இருக்கு, காமனா இருக்கு, வெளிப்படுத்துற ஒரு அழகுதான் அந்த நாகரிகம், வேற ஒண்ணுமே கிடையாது. தட் இஸ் வாட் இஸ் எட்டிகசி. அப்படிதானே நம்ம பழகி இருக்கோம். அப்ப இது இப்ப நான் என்ன நான் காப்பாத்திக்கல, நான் காட்டுமிராண்டி மாதிரி நான் கத்துவேன், என்ன யார வேணா எங்க வேணா எதுக்கு வேணா கத்துவேன், எனக்கு உரிமை இருக்கு நான் கத்துவேன், என்ன திருப்பி கத்த முடியாது அதனால நான் கத்துவேன், எனக்கு கீழே வேலை பார்க்கறான் நான் கத்துவேன், இல்ல எனக்கு மேல இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை, என்ன வந்தா வரட்டும் நான் கத்துவேன் அப்படின்னு இருந்ததுன்னா என்ன ஆகும்ப்பா? தன்னையே கொல்லும் சினம். அந்த கோபம் உன்னுடைய மன அமைதியை கெடுத்துடும் அப்பா. உன்னுடைய மன அமைதி போயிடும். நம்ம எதுக்கு வந்தோம் இங்க? பொழுது போகாமையா தவம் செய்து வந்தோம்? இல்ல தவத்திற்கு வந்ததுக்கு காரணம் என்ன? வீடு பேற்றை நோக்கி நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். எனக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த துறவரவியல்னு போட்டிருக்கு. நம்ம எல்லாரும் கீதை படிக்கிறதுனால உங்களுக்கு நல்லா புரியும் அப்படிங்கிறதுனால திரும்ப திரும்ப நான் சொல்றேன். கர்ம பல சந்நியாசத்தை செய்து இல்லறத்திலேயே இருக்கக்கூடிய துறவு மனப்பான்மையில் இருப்பவர்களை நோக்கி இந்த கருத்துக்களை எல்லாம் நான் சொல்லிக் கொண்டிருக்கேன். ஸ்ட்ரெயிட்டா துறவியாதான் இருக்காரு, அவர் வாழ்க்கையிலேயே துறவியாதான் இருக்காருன்னா கூட அதுக்கே இந்த கருத்தை சொல்லியிருக்காரு வள்ளுவர் அப்படின்னு சொன்னா, நாம எல்லாரும் துறவி, நம்ம எல்லாருக்கும் என்ன தோணும்னா இதெல்லாம் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட். எனக்கு இல்லறத்தானுக்கு கோபம் வராம எப்படி இருக்கும்? துறவிக்கு சொல்லியிருக்காரு, அவர் கோவப்படும். ரைட், துறவி கோவப்படக்கூடாது, அது எப்படி கோவப்படலாம் அப்படின்னு நாம கேட்போம்.
இல்ல, நீ இல்லறத்துல இருந்தாலும் உன் வாழ்க்கை முறையில் நீ இந்த வீடு பேற்றுக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறாயா, மூச்சுவாக இருக்கிறாயா? இப்ப நீ இதெல்லாம் ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா 2 வழியாலையுமே ஸ்ரேயஸ் தான் வருது. நிஸ்ரேயச கராவுபவம்னு சொல்லிட்டாரு பகவான் கீதை. நீ எந்த வழி வேணா பின்பற்று, முக்தி கிடைக்கும் உனக்கு அப்படின்னு. இப்ப அதெல்லாம் நம்ம நம்பித்தானே இல்லைன்னா எல்லாரும் சன்னியாசம் எடுத்துக்கொண்டு இருக்க முடியுமா? முடியாது. வாழ்க்கை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக நம்ம இழுத்து கொண்டு போகிறது. எல்லாருக்குமே சன்னியாசம் விதிக்கப்படவில்லை. ஆனால் எல்லாருக்கும் மோட்சத்துல ரைட் உண்டு. அதுக்குத்தானே நம்ம பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதனால நம்ம எல்லாருக்குமே இது அப்ளிகபிள் அப்படிங்கிறதுனால நான் எக்ஸாம்பிள்ஸ் இல்லறம், துறவரம் அப்படி 2யும் சேர்த்து சேர்த்து உங்களுக்கு சொல்றேன். இப்ப தன்னைத்தான் காக்கணும் அப்படின்னா எதுக்கு காக்கணும்னா, நீ காப்பாத்திக்கல அப்படின்னு சொன்னா உனக்கு சினம் உன்னை கொல்லக்கூடியதாக ஆகும். ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு நான் ஒருத்தன் பலகீனனா இருக்கான், அவன்கிட்ட நான் காமிச்சிட முடியும் அப்படிங்கறதுனால என் கோபத்தெல்லாம் காமிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. விஷய சைக்கிள் தானே. அப்படி ஒரு சர்க்கிள் மேல வரும். அவனுக்கு ஒரு நாள் பலம் வரும். அவன் என்ன பண்ணுவான், என்ன எப்ப ஏறி மிதிக்கலாம்னு அவன் பார்த்துக்கணும். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு கோபத்தை காட்டும் இடத்தில் நான் என்னுடைய பகையை தீர்த்து கொள்வதாக நினைத்துக் கொண்டு இன்னொரு மனதில் பகையை விதைக்கிறேன். இது ரொம்ப சட்டிலான விஷயம். நல்லா யோசிச்சு பார்க்கணும் நீங்க. எனக்கு இப்ப பகை போயிடுத்துன்னு நான் நினைக்கிறேன். கத்தி தீர்த்துட்டேன், நான் முடிஞ்சிருத்து, நான் அவ்வளவுதான், பழி வாங்கியாச்சு, எனக்கு நிம்மதி. ஆனா அங்க நான் என்ன பண்றேன், பகையை விதைக்கிறேன். அந்த பகை எனக்கு இன்னைக்கு விடியுமோ தெரியாதே. இப்ப நான் எனக்கு என்னையே திரும்ப தாக்கக்கூடிய ஒரு பூமராங்க தான் நான் அங்க போடுறேன். நான் போடலாமா அந்த மாதிரி? அது எனக்கு தானே கெடுதல் வரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இத இலக்கிய ஜெயராஜ் ஐயா அதை பத்தி சொல்லும் போது ஒரு அழகான ஒரு விஷயத்த சொல்லுவார். என்னன்னா, ராமர் சுக்ரீவனுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணாராம். அவரை அரியணையில ஏத்தி வச்சுட்டு ஒரு அட்வைஸ் பண்ணார். எந்த ஒரு இது நிகழ்வாக இருந்தாலும் அதற்கான தர்மங்களை சொல்லிட்டு அதுல உட்காத்தி வைக்கணுங்கிறதெல்லாம் நம்மளுடைய மரபுல இருக்கு. அந்த மாதிரி ஒரு மரபுல அவர் ஏத்தி வச்சுட்டு சொன்னாராம், எப்பா நான் நீ என்னன்னா இந்த பெண்கள் கிட்ட நீ ரொம்ப ஜாகிரதையா இரு. பெண்களாலதான் இந்த வாலி இந்த நிலைக்கு வந்தான். அவனுக்கு இந்த மரணம் எய்தினது அப்படிங்கிறது அவன் பெண் விஷயத்துல கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டான். அதனாலதான் அந்த மாதிரி ஆச்சு. நீ எங்க விஷயத்த கூட எடுத்துக்கோயேன், எங்களோட வாழ்க்கையை எடுத்துக்கோயேன். நானு லக்ஷ்மணன்லாம் இப்ப எவ்வளவு கஷ்டப்படுறோம்னா எதனாலன்னா, அன்னைக்கு நான் யோசிக்காம ஒரு செயல் செஞ்சுட்டேன்ப்பா. அதனாலதான். இதுக்கும் என்ன சினத்துக்கும் ஆக்சுவலா சம்பந்தம் கிடையாது. ஆனா ஒரே ஒரு இடத்துல சம்பந்தப்படுத்துறாரு. எப்படின்னா, சிறியர் என்று எண்ணி நோவு செய்யன செய்யல் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. ரொம்ப சாதாரணமான ஆளு தானே. இவளுக்கு நிமிந்து பார்க்க கூட முடியாது. இவளே ஒரு கூன் போட்டுட்டு இருக்கா, கீழே தரையத்தான் பாக்குறா. சாதாரணமான ஆளு. அவ என்னத்த பெருசா கண்டுபிடிச்சிட போறா யார் போட்டான்னு. உண்டிவில்ல வச்சு ஒரே அடிதான் படிச்சு. பெருசா ஒண்ணுமே பண்ணல. நான் அவ என்ன நான் தானு கூட அவளுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அவளுக்கோ குனிஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு சிறியர் என்று எண்ணி நோவு செய்யணும் செய். நான் பண்ணேன்ப்பா. அது என்ன ஆச்சு, எதிர்க்க முடியாதவன் நினைச்சு கொண்டு நான் ஒரு வேலையை பண்ணிட்டேன். இப்ப வெய்துயர் கடலில் விழுந்தோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வேர்டு. எவ்வளவு பெரிய துயர்கடல்ல விழுந்திருக்கோம் பத்தியா. அதனால எதுக்கு இதையே அவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ரொம்ப அல்பமான ஆளு தானே, இவன்ட்ட நம்ம விட்டு கழட்டலாம் அப்படின்னு ஒரு கோபத்தை காமிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அது பின்னாடி அவன் எந்த ரூபத்துல அதை நமக்கு திருப்பி கொடுப்பானே தெரியாதே. அதுதானே பிரச்சனை. அதனால நீ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, உன்னையே கொல்லக்கூடிய, உன்னையே அழிக்கக்கூடிய அந்த சினத்திற்கு நீ இடமே கொடுக்க கூடாது. எப்படி எந்த ஃபார்மேட்ல உனக்கு கோபம் வந்தாலும் சரி, நான் இப்படி காமிக்கிறேன் அப்படி காமிக்கிறேன் அதெல்லாம் இல்ல. நீ எப்படி ஆனாலும் சரி, கோபம் என்பது உன்னிடம் இருந்து வரக்கூடாது அப்படின்னு. அப்ப என்னதான் பண்றது? நான் எப்படி என்னோட வென்டிலேஷன் என்ன அதையா சொல்லணும்ல. எனக்கு வென்டிலேஷனே சொல்லாம எப்படின்னா என்ன அர்த்தம்? இறக்கப்படு. அடுத்தவனுடைய அறியாமையை நினைத்து இறக்கப்படு. இல்லைன்னா போஸ்ட்போன் பண்ணு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஒரு 1 hour கழிச்சு திட்டலாம் அப்படின்னு அப்ப என்ன ஆகும், டிசிபேட் ஆயிடும். இந்த ஆங்கர் டிசிபேட் ஆயிடும், டிசால்வ் ஆயிடும், இல்லாமையே போயிடும், காணாமையே போயிடும். அத ஔவையார் சொல்லுவாங்கல்ல, ஆறுவது சினம். சினத்தை அப்படியே விட்டானா அது ஆறி போயிடும். அதை நம்ம ரொம்ப கொதிக்க கொதிக்க வச்சு அதுல சமைக்கணும்னு பார்த்தோம்னா யாருக்கு சமையல் கெடுதலா முடியும்னா நமக்கே தான் கெடுதலா முடியும். இத பரிமேல் அழகர் எவ்வளவு அழகா போடுறாருன்னா, இது துறவரவியல்ல இருக்கிறதுனால அவர் இன்னொரு கருத்தை சேர்த்து சொல்லு. துறவிக்கு இப்பதான் பார்த்தோம் நம்ம தவமதிகள். வேண்டியாங்கு எய்தலால் ஈண்டு முயல பெறும்னு போட்டாரே.
வேண்டிய வேண்டியாங்கு எய்தல் அப்படின்னு ஒரு தவத்தினால் உண்டான பயனானது துறவிக்கு இருக்கு. இப்ப அவன் அந்த துறவி என்ன பண்றான், தனக்கு கோபம் வருது அப்படிங்கிறதுனால யார்கிட்டயாவது ஒரு சாபத்தை விட்டுறான். இந்த சாபம் விடும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அவன் தவம் இழந்து போயிடும். சரி, தவம் இழந்து போயிட்டான், மறுபடியும் உட்காந்து தவம் பண்ணணும்னா இப்படியே அவன் பண்ணிக்கொண்டே இருந்தான்னா என்ன ஆகும்னா, அவனுக்கு பிறவி துன்பம் தான் சேரும் அப்படின்னு சொல்றார் பரிமேலழகர். அதனால துறவியானவன் டெஃபினட்டா அவன் கோபம்ங்கிறதே அவனுக்கு வரவே கூடாது. ஏன்னா துறவிக்கு இருக்கிற ஆற்றல் எப்படி அப்படின்னா, ஒரு துறவி இருந்தா போதும். ஒரு நாட்டை காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு உண்மையான துறவி இருந்தா போதும். உண்மையான துறவிங்கிறது இந்த இலக்கணங்கள்லாம் இருக்கணும். தவத்துல சொன்ன இலக்கணம் கூடா ஒழுக்கம், கல்லாமை, இப்ப இருக்கிற முன்னாடி படிச்ச வாய்மை, வெகுளாமை, இன்னா செய்யாமை, கொல்லாமை, இதெல்லாமே தவத்தின் இலக்கணங்களாக, தவத்திற்கு உதவி செய்யக்கூடிய குணங்களாக பார்த்து கொண்டிருக்கோம். விரதங்கள்னு பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? இதெல்லாம் கடைபிடிக்கக்கூடிய ஒரு துறவி இருந்தால் போரும். அந்த தவத்தின் ஆற்றலால் அவன் இந்த உலகை காக்க முடியும். அவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கிறது. இவன் என்ன பண்றான்? கோபத்தை காமிச்சு தன்னுடைய தவ ஆற்றலை அவன் இழக்கிறான். நம்ம பாக்குறோம் துர்வாசர், விஸ்வாமித்ரர் இவங்க கதையில எல்லாம் கோபத்தினால அவங்க எப்படி தவ ஆற்றலை இழந்தார்கள் அப்படின்னு. தவ ஆற்றலை இழக்கிறது மட்டும் இல்ல, திரும்ப திரும்ப போய் தவம் பண்ணுவாங்க. தவம் பண்ணுவாங்க, திரும்ப சாபம் கொடுப்பாங்க, திரும்பி தவம் பண்ணுவாங்க, திரும்ப சாபம். நம்ம என்ன பாக்குறோம்? சாபத்தை பாக்குறோம். அவங்களுக்கு என்ன பிரச்சனை வருது அதனால நம்ம பாக்குறது கிடையாது. அதனால இந்த கோபம் என்பது நீ காத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். நீ மறந்து விடு. கோபம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை நினைக்காதே அடிக்கடி. அதை கொண்டு வந்து மெமரியில கொண்டு வந்து போடாத. அதை விட்டுடு பேசாம. அப்ப என்ன ஆகும்னா, உன்னுடைய சிரிப்பும் சந்தோஷமும் உன்னிடம் எப்பொழுதும் இருக்கும். நீ அதை பண்ணலைன்னு சொன்னா நீ உன்னை அது கொன்றுவிடும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றார். இங்க பரிமேலழகர் என்ன சொல்றாருன்னா, கொல்லும் அப்படிங்கிறதுக்கு நம்ம செத்து போயிடுவோம்னு அர்த்தம் இல்லப்பா. தன்னையே கெடுக்கக்கூடிய அளவுக்கான ஒரு துன்பத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றது. தன்னையே கெடுக்கக்கூடிய அளவுக்கான துன்பம்னா என்ன? இப்ப அவர் முன்னாடி சொன்னது மாதிரி பிறவி துன்பம் தான் நம்மளையே கெடுக்கக்கூடிய ஒரு துன்பம். நம்மளுடைய உண்மையான நிலையை நாம் உணர்ந்து கொள்ள முடியாமல் மீண்டும் மீண்டும் நான் பிறந்து பிறந்து இறந்து இந்த உலகத்தில் உழன்று கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் என்னையே கெடுக்கக்கூடிய ஒரு துன்பம். அப்ப அந்த கொல்லுங்கிறது என்னன்னா, என் பர்பஸ யூஸ் பண்ண வச்சு என்னோட இந்த இந்த இது பிறவியினுடைய பயன் என்னவோ அதை என்னால் அனுபவிக்க முடியாது. வீடு பேருங்கிறத என்னால ரீச் பண்ணவே முடியாம போயிடும் அப்படிங்கிறத சொல்றேன். அப்ப என்னன்னா, இதை என்ன நான் காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொன்னா நான் கோபமே படாம இருக்கணும். அப்படி இந்த கோபத்துக்கு ஒரு பெரிய இது இருக்கா, பலம் இருக்கா? அப்படி என்ன பலம் இருக்கு? கோபத்தை காட்டக்கூடிய நான் பலசாலியா, கோபம் பலசாலியா? ஒரு கேள்வி வருது இல்ல? எது பலசாலி அப்படின்னா வள்ளுவர் சொல்றார், கோபம் தான் பலசாலி. ஏன்னா அடுத்த குறள் பாரு, சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏமப்புனையை சுடும். நீ ஏதோ நினைத்து கொண்டிருக்கிறாய், நீ கோபப்படுகிறாய், அதனால நீ ஒரு பெரிய விஷயம் அது அப்படின்னு நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனா இந்த சினம்ங்கிறதுக்கு ஒரு குணம் இருக்கப்பா. அது யார்கிட்ட இருக்கோ, உன்கிட்ட சினம் இருக்கு அப்படின்னா உன்னை சேர்ந்து இருக்கிறது சினம். சேர்ந்தாரை கொல்லி, இந்த இடத்துல சேர்ந்தாரை கொல்லி அப்படின்னாக்க தன்னை சேர்ந்தவற்றை எல்லாம் அழிக்கக்கூடிய தீ அப்படின்னு சொல்ற. தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. இந்த தீங்கிற விஷயத்த நிறைய இடங்கள்ல கையாடுறதுக்கு காரணம் என்னன்னா, அது ஏற்படுத்தக்கூடிய ஒரு அழிவு. அதை உணர்த்துறதுக்காக. இப்ப நான் ஒரு தீ மூட்டுறோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல அதுக்குள்ள நம்ம எதை போட்டாலும் அது அழிஞ்சு போயிடும், பஸ்மமாயிடும். தீ எங்கேயான போய் சேர்ந்துட்டாலும், தீ அப்படியே போய் அதுவே ஒரு இடமா ஸ்ப்ரெட் ஆச்சுனாலும் என்னென்னலாம் ஸ்ப்ரெட் ஆகுதோ அந்தந்த இடத்தெல்லாம் அழித்து கொண்டே போகும். ஒண்ணும் இல்ல, ஒரு தீக்குச்சி படுத்தி வைங்கள. ஃபர்ஸ்ட் நீங்க எதை பத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு முன்னாடி எரியறது எதுன்னா தீக்குச்சி தான் இருக்கு. அப்ப எதை சேருகிறதோ அதை அந்த தீயானது அழித்து விடுகிறது. அப்ப இந்த தீ இஸ் ஈக்குவல் டு இந்த கோபம். சேர்ந்தார் அப்படிங்கிறது என்ன? சினத்தை யார் கொண்டிருக்கிறார்களோ அவர்களைத்தான் அந்த கோபமானது சேர்ந்தது அப்படின்னு. அது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? சேர்ந்தாரை கொல்லும். என்ன சேர்ந்தாச்சு அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் அது அழிக்கும். எனக்கு மேற்கொண்டு சிந்திக்க முடியாத, நான் என்னுடைய பாதையை நோக்கி போக முடியாத,
என்னுடைய பிறவி பயனுக்கான தேடலில் நான் ஈடுபட முடியாமல் என்னை பாதை மாற்றி செல்ல வைத்து விடும். அதுதான் நமக்கு இங்க சேர்ந்தாரை கொல்லி. இனம் என்னும் ஏமப்புனையை சுடும். சரி, அதுதான் இந்த மாதிரி பண்ணுது. இந்த ஒரு ஒரு விஷயம்தான் அது பண்ணுதா? என்ன வந்து அழிக்கிறதா? அது மட்டும்தான் பண்ணுதா? அப்படி இல்லையும். சரி, எனக்குன்னு சில பேர் இருப்பாங்கல்ல, நல்லது கெட்டது சொல்றதுக்குன்னு ஒரு 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 குரூப் இருப்பாங்க. யாராவது ஒரு 4 நல்லவங்களாவது என் கூட இருப்பாங்க. அந்த நல்லவங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்களாம், இவங்கிட்ட போய் யாராவது பேசலாம், கொஞ்சம் கோபத்தை கூட அடக்க தெரியுது. சரி, ரொம்ப இவன் எதுக்கு படிக்கிறான், இவன் படிச்ச என்ன பிரயோஜனம், இவன்ட்ட அறநூல்கள்ல இருக்கிற விஷயத்த சொல்லி என்ன பிரயோஜனம், டைம் வேஸ்ட். அதனால இவனை சேர்த்துக்கவே வேண்டாம், என் பாட்டுக்கு போட்டோம், நம்ம பாட்டுக்கு சத்சங்கம் பண்ணுவோம்னு எல்லாரும் ஒதுக்கிடுவாங்க. இது என்ன ஆகுது, இனம் என்னும், இனம்ங்கிறது என்ன அப்படின்னா ரொம்ப அழகா சொல்றார் பரிவேழகர். இந்த சினத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்கக்கூடிய நல்லவர்கள் விட்டுறக்கூடாது. நம்ம நல்லோர் இணக்கம் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த நல்லோர் இணக்கம், அந்த நல்லோர் இணக்கத்துல இருக்கக்கூடிய அந்த நல்லவர்கள் நம்மை மீட்டெடுக்கக்கூடிய, எப்படி மீட்டெடுப்பாங்க, பிடிச்சு இழுத்துட்டு போவாங்களா? இல்ல, உட்கார வச்சு நமக்கு நல்லது கெட்டது சொல்லுவாங்க. முதல்ல இருந்து ஆரம்பிச்சு சொல்லுவாங்க. இப்ப யார்கிட்ட காட்டணுமோ அவங்க கிட்டதான் காட்டணும், நீ யார்கிட்ட காட்டலாமோ அவங்கள்ட்ட காட்டினாலும் உனக்கு கெடுதல் தான், அதனால நீ மறந்தே போயிடு, உன் சிரிப்பெல்லாம் போயிடும், நீ உன்னை காப்பாத்திக்கலன்னா நீ அழிஞ்சு போயிடுவ. இப்படி எல்லாம் வள்ளுவர் சொன்ன விஷயத்தெல்லாம் எடுத்து எடுத்து ஒன்னொன்னா சொல்லி கொண்டிருக்கார்கள் வைத்துக்கோங்களேன். அவர்கள் தான் அந்த இனம், அவர்கள் அறிவுள்ள சான்றோர்கள். இன்னும் சொல்ல போனா துறவிக்கு யார் சொல்லி கொடுப்பாங்க, துறவரவியல்ல இருக்கக்கூடிய உண்மையோட துறவிக்கு யார் சொல்லி கொடுப்பாங்க, மற்ற துறவிகள் சொல்லி கொடுப்பாங்க. நன்றாக தவத்தில் தேர்ந்தவர்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. நாங்க இதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்திருக்கோம், எங்க எக்ஸ்பீரியன்ஸை நீ கேளு, இதனாலலாம் நமக்கு டைம் தான் லேப்ஸ் ஆகும். நம்ம இதெல்லாம் வந்து பெருசா மைண்ட் பண்ணாம நம்ம படிக்கிறதுல கவனம் செலுத்தினோம்னா நம்ம தேவையில்லாத விஷயத்துல நம்ம புத்தி போகாது. அதனால நீ கோவத்தெல்லாம் ரொம்ப வச்சுக்காத, தபஸ் பண்ணு, ஜபம் பண்ணு, அதனால உன்னுடைய மனம் வந்து நல்ல விஷயத்துல திரும்பவும், எல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் சொல்றாங்கல்ல, அங்கதான் இனம். இந்த இனம் என்னும், அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற, ஏமப்புனை அப்படிங்கிற. ஏம அப்படின்னா பாதுகாத்து அப்படின்னு அர்த்தம். அந்த இனம்தான் பாதுகாக்கிறது நம்மள, கூட இருக்கக்கூடியவர்கள். புனை அப்படின்னு சொன்னா படகு. படகு எதுக்கு இங்க வந்தது? இங்க படகுக்கு என்ன வேலை? இங்கேயோ சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லின்னு வந்திருக்கு, படகுக்கு என்ன வேலை? இந்த சம்சாரத்திலிருந்து நம்மை கடத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு படகு அப்படின்னா இந்த நல்லோர் இணக்கமும் அறிவு நூல்களில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் குருமுகமாக நாம் பெறுகிறோமே, அதுதான். அந்த புனையை சுடுமா, அந்த படகை சுட்டு விடும். அதாவது அதுவே இல்லாம போயிடும். நமக்கு குரு குரு கிட்ட போக முடியாது, சாஸ்திரத்தை படிக்க முடியாது, நல்லவர்களோடு கூட சேர்ந்து நம் நாலு நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியாது. கடைசியில நம்ம வாழ்க்கை அதோ கதியாயிடும். அப்போ இந்த என்ன ஆகுது, திருப்ப அந்த சம்சார கடலுக்குள்ள மூழ்கி மூழ்கி இருக்க வேண்டியதுதான். இத முன்னாடி குரல்லையும் நம்ம பார்த்தோம். பகையும் உளவோ பிற தன்னையே கொல்லும் அப்படிங்கறதெல்லாம் என்ன அப்படின்னா, பெரிய பகை என்னன்னா மீண்டும் என்னை சம்சாரத்திற்குள் தள்ளக்கூடியது எதுவோ அதுவே எனக்கு பெரிய பகை. நான் என் வாழ்க்கையில் எதை தேர்ந்தெடுத்திருக்கிறேனோ அந்த நோக்கத்தை நோக்கி என்னை போக விடாமல் செய்வதுதான் எனக்கு பெரிய பகை. அதை கூட அது வந்து சுட்டுவிடும். சுட்டுவிடும்னா என்ன, சுடுறது தீங்கிறதுனால சுடும்னு போடுறது. தீங்கிறதுனால அது எப்படி அழிக்கும்னா சுட்டு அது எரிச்சு சாம்பலாக்கித்தானே அழிக்கும். அதனால அந்த படகை அது எரித்து விடும். படகு இல்லைன்னா நான் எப்படி கடக்கிறது, சம்சார சாகரத்தை எப்படி கடக்கிறது? அதனால அது படகு என்று உருவகப்படுத்தி இருக்கிறது. நெருப்புங்கிறது எதை போட்டாலும் எரிக்கக்கூடியது, எது கிட்ட போனாலும் அதை எரிக்கக்கூடியது. எப்படி இருந்தாலும் நெருப்பு வந்து கெடுதல் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. அதனால நீ அந்த சினம் அப்படிங்கிறத நீ கை கொள்ளவே கொள்ளாதே. சினம் என்னும் சினத்துக்கான ஒரு பவரை சொல்ற, பவர் ஆஃப் கோபம் அத சொல்றாரு. அப்ப அவன் என்ன கேட்பான் அப்போ, சரி அப்ப அது ரொம்ப பவர்ஃபுல் தானே, சினம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்லியிருக்கு. அந்த பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம் என்கிட்ட இருந்தா நல்லது தானே. என்ன பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்கல்ல. எங்கேயோ எப்படி ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க, நம்ம ஒருத்தர் கிட்ட பேசுறோம், வேண்டாத விதண்டாத கேள்வி இல்ல அப்படிலாம் வருது அப்படின்னு நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணி கொண்டோம்னா அடுத்தடுத்தது என்ன கருத்துக்காக வள்ளுவர் வந்து அந்தந்த குரட்பாக்களுக்கு அப்படி அவர் அழகா வந்து இது பண்றாரு, டிரான்ஸ்மிட் பண்றாரு நம்மளுக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும் நமக்கு இதை ஞாபகம் வச்சுக்கிறதுலயுமே கூட. இத்தனை விஷயங்கள் இருக்கா அப்படின்னு நமக்கு தோணும். அவ்வளவு பெரிய பவர்ஃபுல் ஆயுதம் நம்ம கிட்ட இருந்தா நல்லது தானே.
பெரிய விஷயமாச்சே, அதை வச்சுக்கொண்டா எல்லாரும் என்ன பார்த்து பயப்படுவாங்க. இப்ப சொல்ற சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு. அத ஒரு விஷயம்னு எடுத்துக்கிறானே, அவனுக்கு மகா கேடு வரும். அது எப்படி தெரியுமா? உதாரணம், அவனுக்கு மகா கேடு வரும்னா, அவனுக்கு நான் முன்னாடியில இருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம், தன்னையே கெடும், தன்னையே கொல்லும்னு பாக்குறோம். அவனுக்கு கேடு வந்து அவனைத்தான் அழிக்கும். முதல்ல இன்னொருத்தனை அழிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், அது பெரிய ஆயுதம் நினைத்து கொண்டு தன்னுடைய ஆற்றல் எல்லாம் காட்டக்கூடியது. அப்படியே எழுதுறார் இவர் பரிமேலழகர், சினத்தை ஆற்றல் என்று காட்டக்கூடிய குணம் என்று நினைத்தவன் அந்த ஆற்றலை இழந்து விடுவான். மற்ற ஆற்றல் எல்லாத்தையும் இழந்து விடும். தனக்கு உண்மையிலேயே ஆற்றல்னு ஒண்ணு இருந்தா அதை இழந்து விடும். அதுதான் அங்க முக்கியமான விஷயம். சினம் என்ன பண்ணும்? என்னை ஆற்றல் மிக்கவனாக இருப்பது போல தோற்றமளிக்க செய்து ஆற்றலே இல்லாதவனாக காட்டும். சுவாமி பரமார்த்தானந்தர் அழகா சொல்லு, ஆங்கர் அப்படிங்கிறது எதை காட்டுறது அப்படின்னா, நான் என்னுடைய இயலாமையை தான் ஆங்கர் காட்டுறது. என்னால அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியல, நான் அதை ஆங்கரா வெளிப்படுத்துறேன். இப்ப நான் என்ன பண்றேன்னா, ஐ ஹேண்ட் ஓவர் த கண்ட்ரோல் ஆஃப் சிச்சுவேஷன் டு த ஆப்போசிட் பார்ட்டி. நான் இந்த என்டையர் சிச்சுவேஷன்ல கண்ட்ரோலை வந்து இன்னொருத்தர்கிட்ட கொடுக்குறேன். அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதுபடி நான் நடக்கிறேன். அவர்கள் நான் கோவப்படணும்னு நினைச்சு பேசுறாங்க, நான் கோவப்படுறேன். அவர்கள் நான் அழணும்னு நினைக்கிறாங்க, நான் அழறேன். இப்ப என்னோட கண்ட்ரோல் என்கிட்ட இல்லை. காரணம் என்ன? நான் ஆங்கரை என் கண்ட்ரோல்ல வச்சுக்கல. அது என் கண்ட்ரோல்ல வைத்துக் கொண்டிருந்தேன்னா என்ன வேணா சொல்லு. இந்த சொல்றதெல்லாம் ஆகாசத்துல இருக்கக்கூடிய சப்தங்கள், அதுல இது அந்த சப்தத்துல இதுவும் ஒரு சப்தம் அப்படின்னு சுவாமிஜி அழகா சொல்லுவார். எப்படி நாம வந்து ஞானத்தை பெற்ற பிறகு மற்றவர்கள் நம்மை தூஷிக்க மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. ஞானத்தை பெற்றப்புறம் நிறைய தூஷணம் வரணும். தூஷணைகள்லாம் நமக்கு வந்ததுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்றது? இப்ப இன்னைக்கு கூட அபரோட்ச அனுபூதி கிளாஸ்ல சொன்னது, நீ 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 வந்து அதெல்லாம் எப்படி எடுத்துக்கணும்னா, ஆகாசத்துல இருக்கக்கூடிய சப்தங்கள் அவ்வளவுதான். அது எனக்கு ஒண்ணும் மீனிங்கே கிடையாது. ஆகாசத்துல எத்தனையோ சப்தங்கள் இருக்கே, அது பாட்டுக்கு இருந்து கொண்டு எனக்கு பாதி கேட்கறது சிறிது கேட்க மாட்டேங்கிறது, அது மாதிரி எதுவும் ஒருத்தர் போறது. புகழறியா அதுவும் அதுதான், இகழறியா அதுவும் அதுதான். ரெண்டுத்துலயுமே எனக்கு ஒன்றும் பெரிய ஒரு வேல்யூ கிடையாது. நாபி நந்ததி நத்வேஷ்டி, எனக்கு துல்லிய நிந்தா பிரியோ பிரிய, ரெண்டுத்துலயும் எனக்கு ஒண்ணுதான். துல்லியம்னா ஈக்குவல், நிந்தையோ பிரியமோ எதுவா இருந்தாலும் எனக்கு ஒண்ணுதான்ப்பா, எனக்கு ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸே கிடையாது அப்படின்ற எண்ணம் நமக்கு இருக்கணும். அப்போ கண்ட்ரோல் என்கிட்ட இருக்கு. இந்த அறிவு இருந்தாதான் எனக்கு இருக்கும் அது. அப்ப அறிவு இல்லாத சமயத்துல நான் என்ன பண்றேன்? அறிவு மழுங்கி இருக்கிற சமயத்துல எதோல்பே நாவிரதம் கர்ப்ப, எனக்கு வந்து அதை மறைஞ்சிருக்கிற சமயத்துல நான் என்ன பண்றேன்? அறியாமை மூடி இருக்கிற சமயத்துல நான் என்ன பண்றேன்? போட்டு காமிக்கிறேன். நான் என்னோட கோபத்தை ஒரு ஆயுதமாக எடுத்துக்கொண்டு நான் நினைத்து கொண்டிருக்கிறேன், அது ஆயுதம் அடுத்தவனை வெட்டுறதுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அது பெரிய அறியாமை. வள்ளுவர் என்ன சொல்ற, நீ அப்படிலாம் நினைக்காத, அது வந்து டபுள் எட்ஜ்டு ஸ்வார்டு, அது எதிர்க்க இருக்கிறவனை குத்துற மாதிரி இருக்கும், கடைசியா புசுக்குன்னு ஒன்னதான் குத்திக்கும். அது நீ ரெண்டு இங்கேயும் குத்திப்ப அங்கேயும் குத்துவ, இங்க குத்தி நீயும் வந்து உன்னோட பர்பஸை லூஸ் பண்ணுவ, அங்க குத்தினதுனால விதைக்கான விதையை விதைப்ப, எப்படியா இருந்தாலும் நீதான் மாட்டி போற அப்படிங்கிறது. அதுக்கு ஒரு அழகான உதாரணம் சொன்ன, நிலத்தரைந்தான் கை பிழையாதற்று. எவ்வளவு அழகான உதாரணம்! ஓங்கி தரையில அடிக்கலாம் ஒருத்தர், அடிச்சா தரைக்கு வலிக்குமா கைக்கு வலிக்குமா? அதான் கேட்கிற. அறிவு இருந்தா யாராவது வந்து கோபம் வந்தா தரையில அடிப்பாங்க. தரையில அடிக்கும் போது தரை அப்படியேதான் இருக்கும், கை என்ன ஆகும்? கையோட ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி கட்டு போடுற அளவுக்கு போயிடும். சில சமயம் இதெல்லாம் நொறுங்கி போயிடும், ஸ்ப்ரெயின் ஆயிடும், ஏதோ ஒண்ணு ஆகும். கையில தான் எல்லா பிரச்சனையும் வருது. கை யாரோடதே? என்னோட. நான் எனக்கு கோபம் வருது அப்படின்னு நான் தூக்கி கொண்டு இந்த கோபத்தை ஒரு 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 குணம்னு நினைத்து நான் காட்டுறேன் அப்படின்னு சொன்னா, அதை நான் வந்து ஒரு ஆயுதமாக எடுத்துக்கொண்டு நான் காட்டுகிறேன்னு சொன்னா, எப்படி நிலத்துல அடிச்சா கைதான் வலிக்குமோ அது மாதிரி நீ பண்ற வேலையெல்லாம் உனக்கே தான் கெட்டதா முடியுமப்பா. சுவாமிஜி சொல்லுவார், சீரு சினத்தை காட்டாது, சினத்தை கொள்ளாதேன்னு. நீ சீரலாம், பாம்பு மாதிரி சீறி சீறி பயமுறுத்தினா போதும், அதுலயே கொஞ்சம் அடங்கிடுவாங்க. நமக்கு சில சமயங்கள்ல கண்டிப்புகள்லாம் தேவைதான், நம்ம காட்டதான் வேண்டியிருக்கும், அதெல்லாம் இருக்கதான் இருக்கும். சில டிசிப்ளின்ஸ் எல்லாம் கொண்டு வரணும்னா நம்ம காட்டணும். எப்ப பாரு இருந்து கொண்டே இருந்தோம்னா யாருமே வந்து எந்த டிசிப்ளின்குள்ளேயும் வரமாட்டாங்க. ஏதாவது ஒரு நிறுவனம் நடத்துறோம்னா அதுல எல்லாம் வேணும். ஆனா எங்கேயுமே இந்த கோபம்ங்கிற அளவுக்கு அதை கொண்டு போகக்கூடாது. ஒரு சின்ன லைன் ஆஃப் டிஃபரன்ஸ் தான், ரொம்ப மெல்லிய ஒரு நூல் இழை தான். அது நம்ம மனசுல உட்கார்ந்து திரும்ப பழிவாங்கும் அளவுக்கு அதை வளர்த்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா, அப்ப நமக்கு என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய நம்மளுடைய லைஃப்
தான் கெட்டு போகுது அப்படிங்கிறது தான் அவர் சொல்றார். நிலத்தரைந்தான் கை பிழைத்தற்று. நீ நிலத்துல ஓங்கி ஒரு அடி அடிச்சேன்னா என்ன ஆகுதுன்னா உன்னுடைய கை வலிக்கிறதப்பா, வேற ஒண்ணுமே கிடையாது. உன் கைதான் வலிக்கிறது, அதனால நீ இதை பண்ணாத. பண்புடைமையிலலாம் பண்பை பத்தி அவ்வளவு பேசுற பொருட்பால் இதெல்லாம் நம்ம எடுத்து கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணணும். சான்றாண்மை, பண்புடைமை இதெல்லாம் எடுத்து கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணணும். பொறையுடைமை, இனியவைகள், இந்த மாதிரி அதிகாரங்களை எடுத்து இந்த வெகுளாமையோட வச்சு ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணா என்னென்ன குணங்களை வளர்த்துட்டா நமக்கு இதெல்லாம் இருக்காது அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால கோபம்ங்கிறது சில பேர் நினைக்கிறாங்க கோபம்ங்கிறது ஒரு தகுதி அப்படின்னு. அவர்கிட்ட போகக்கூடாதுப்பா, ரொம்ப கோபக்கார், ரொம்ப வேண்டாம் அப்படின்னா நமக்கு நமக்கு தொந்தரவே இருக்காது, நமக்கு இப்ப ஃப்ரீயா இருக்கலாம் நம்ம அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஒரு தகுதின்னு நினைக்கிறாங்க. தற்சமயத்திற்கு அது மாதிரியான ஒரு விஷயங்கள் வேலை நடக்கிற மாதிரி நமக்கு தெரியலாம். ஆனா லாங் ரன்ல யாருக்கு கெடுதல்னா நீ அடிச்சா உன் கைக்கு கெடுதல் இல்ல, அது மாதிரிதான் உன்னுடைய கோபம் உனக்கேதான் கெடுதல் ஆக முடியும் அப்படின்னு இந்த குறள்ல சொல்றது. இப்ப நமக்கு அடுத்தது, சரி நான் கோபத்தை காட்டக்கூடாது அப்படிதானே, எனக்கு தான் அது கெடுதலா முடியும். சரி, உங்களுக்கு தெரியாது எனக்கு அவன் அவ்வளவு துன்பத்தை கொடுத்துருக்கான். அந்த துன்பத்துக்கு நான் எப்படிதான் பின்ன பதில் சொல்றது? ஏதாவது ஒரு வகையில நான் பதில் சொல்லத்தானே வேணும். ஒண்ணுமே சொல்லனா அவன் துன்பம் கொடுத்ததே நான் ரெகக்னைஸ் பண்ணலன்னு அவன் நினைச்சுப்பான்ல, அதுக்காகவாவது நான் சொல்லணும் தானே, அவன் எனக்கு அவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துருக்கானேன்னு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இணரெறி தோய்வு அன்ன இன்னா செய்யினும் உணரின் வெகுளாமை நன்று. இணர் எரி தோய்வு அன்ன அப்படிங்கிற. இணர் எரி தோய்வு அப்படின்னு சொன்னா நெருப்பு மழை, பல பெரும் பொறிகளை கொண்ட நெருப்பு மழை. அது அளவுக்கு உன்னை நெருப்பிலேயே நெருப்பாற்றில் முக்கினான். இல்ல நம்ம இந்த கவிதை நயமத்துல ஒரு கதையில எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவள் நெருப்பாற்றில் நீந்தினாள். அதெல்லாம் படிக்கிறதே ரொம்ப ரசமா இருக்கும். அப்படி நிஜமாவே நெருப்பாற்றில் நீந்தும் அளவுக்கு அவன் என்னை செய்தான் என்றால் அதுதான் இது. இணரேறி தோய்வு அன்ன இன்னா செய்யணும். இந்த இன்னாவை நல்லா நோட் பண்ணணும். இன்னா அப்படின்னா ப்ளூரல்ல போட்டிருக்க. செயல்கள், துன்பங்கள், பலவிதமான துன்பங்கள். எனக்கு நான் அந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்துங்க இன்னது வரைக்கும் 30-35 வருஷமா ஒரு நாள் கூட என்கிட்ட அன்பாவே பேசினது. எப்ப பார்த்தாலும் என்னை கரிச்சு கொட்டிக்கிட்டு, நான் எதை செஞ்சாலும் அதுக்கு ஏதாவது ஒரு கமெண்ட்டை கொடுத்துட்டு, ஊர்ல எல்லாரும் முன்னாடி என்னை அவமானப்படுத்திக்கிட்டு, இப்படித்தான் நான் என்னோட வாழ்க்கை. நான் என்ன பண்றது? இதுதான் இணர் எரி தோய்வன். ஒரு நாள் கூட ரிலீஃபே இல்லாத அளவுக்கு எப்பொழுதும் அவர் துன்பத்தை தான் கொடுத்து கொண்டிருக்கிறாரா யாராவது? அவர்கிட்ட கூடப்பா வெகுளாமை புணரின் நன்று. இது அப்படி படிக்கணும். வெகுளாமை புணரின் நன்று. நீ அவன்கிட்ட கூட கோபத்தை காட்டாம இருந்தேன்னு வச்சுக்கோ, உனக்கு ரொம்ப நல்லது. அதுதான் அல்டிமேட். உன்னை எவ்வளவு துன்பப்படுத்த முடியுமோ அவ்வளவு துன்பப்படுத்துறான். துன்பங்களை அடுக்கடுக்கா கொடுக்குறான். அவர்கள்ட்ட கூட முன்னாடியே சொல்லியிருக்கார், யா காவாராயினும் நான் காத்தேன். காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு நீ காப்பாத்தலன்னு உனக்குதான் பிரச்சனை. அதையும் அங்க எப்பவுமே நீங்க பாருங்க, அறநூல்கள் நம்மை நோக்கித்தான் இருக்கு, இன்னொருத்தரை நோக்கி இருக்காது. நம்ம ஜென்ரலா நம்மளோட லைஃப்ல என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அது சரியில்லை, இந்த இந்த கேட்ஜெட் சரியில்லை, இந்த கவர்மெண்ட் சரியில்லை, அந்த அந்த ஆசிரமம் சரியில்லை, இப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லி கொண்டிருப்போமே தவிர்த்து நான் சரியில்லைன்னு ஒரு நாள் கூட சொல்லணும். ஆனா உண்மையிலேயே யார் சரியில்லை அப்படின்னா நான் தான் சரி. நான் இந்த இடத்துல கரெக்ஷன் பண்றதுக்கு ஆரம்பிச்சோம். அறநூல்களோட நோக்கம் வெளியில கரெக்ஷன் பண்ணி கொடுக்கறது கிடையாது. சாஸ்திரத்தினுடைய நோக்கம் வெளியில கரெக்ஷன் பண்ணி கொடுக்கறது கிடையாது. ஏன்னா அது பிரகிருதி, அது ஸ்வபாவம், அது அப்படித்தான் இருக்கும். அதுதான் கிரியேஷன், அதுதான் நேச்சர், அது அப்படித்தான் இருக்கும். ஒரு ஆள் வடுப்படுத்துன்னு தான் பேசுவாரு, ஒரு ஆள் தன்மையா தான் பேசுவாரு, ஒரு ஆள் மூஞ்சியை தூக்கி தான் வச்சுட்டு இருப்பாரு, ஒரு ஆள் இப்பப்பா சிரிச்சுட்டே இருப்பாரு, ஒரு ஆள் அன்பா இருப்பாரு, ஒரு ஆள் கோபமா இருப்பாரு, எல்லாம் இருப்பாங்க. நான் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு தான் இப்ப படிக்கிறோமே தவிர்த்து இது பத்தியா இதெல்லாம் சொல்லியிருக்கு, நாளையில இருந்து நீ கோவமே படக்கூடாது அப்படின்னு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாடம் எடுக்கிறது. நாம என்ன பண்றோம்? நம்மளுக்கு என்ன பண்றது? நான் எப்படி என்ன கரெக்ஷன் பண்ணிக்கிறேன்? தட் இஸ் வாட் வி ஆர் லேர்னிங். அப்ப என்ன சொல்ற, நீ எவ்வளவு உனக்கு துன்பத்தை கொடுத்தாலும், பலவிதமான துன்பங்களை உனக்கு கொடுத்தாலும் கூட நீ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அவன்கிட்ட நீ கோபத்தை காட்டாமல் இருப்பது உனக்கு நன்று. அங்க என்ன சொல்றாரு பாருங்க, கோபத்தை காட்டாதேன்னு சொல்லணும். நல்லா நோட் பண்ணி பார்க்கணும். வெகுளாமை புணரின் நன்று. இந்த இல்லெல்லாம் போடும் பொழுது ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. கஷ்டம்,
அதை நீ ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டம். ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் டிஃபிகல்ட்டி அப்படின்னு ரொம்ப ஒரு ஒரு தாய் உள்ளத்தோட சொல்ற. கஷ்டம் பார்த்து அது பண்ணினியானா உனக்கு நல்லதுப்பா. இப்ப பாருங்க இறங்கிட்டாரு. நீ இப்போ ரொம்ப இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது பண்ணினியானா உனக்கு ரொம்ப நல்லது. வேலை அந்த மாதிரி ரொம்ப துன்பம் கொடுத்தா கூட நீ அவன்கிட்ட வந்து இது பண்ணு. இப்ப தர்மமான கோபத்தெல்லாம் என்ன பண்றது? தர்மமான நான் முன்னாடியே சொன்னது மாதிரிதான் ஒரு ஒரு நிறுவனத்துக்காக ஒரு ஒரு பொசிஷன்ல இருக்கும்போது நமக்கு ஏற்படக்கூடிய கோபம் எதுவாக இருந்தாலும் காட்டுறதுங்கிறதுல ஒரு அளவுக்கு, அந்த அளவு மீறி போச்சு அப்படின்னு சொன்னா அது நமக்கு கெடுதலாக வந்து முடியும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. இதே கருத்தை முன்னாடி படிச்சோம். எங்க படிச்சோம்? ஒன்றன்ன இன்னா செய்யினும் அவன் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும். இந்த ரெண்டும் ஒப்பு நொப்பு. நன்றி செய் நன்றி அறிதல். எப்படிப்பா நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நன்றல்லத நான் எப்படி மறக்கிறது? அவன் எனக்கு கெடுதல் பண்ணியிருக்கானே, அப்ப பிறகு மறக்கிறது நானு அப்படின்னா. அவன் எவ்வளவு பெரிய கெடுதல் பண்ணாலும் சரி, கொலை பண்ற அளவுக்கு ஒரு கெடுதல் பண்ணாலும் சரி, அவன் ஏதாவது ஒரு நல்லது பண்ணியிருப்பான்ப்பா, அதை நினைச்சு பார்த்து அதை விட்டுடும். பாருங்க நீங்க, இது இன்டென்சிட்டி. கொலைங்கிறது பெரிய இன்டென்சிட்டி. அவன் ஏதோ ஒரு சின்ன நல்லது பண்ணிட்டான்னா அந்த சின்ன நல்லதை நீ பெருசு பண்ணு, பூத கண்ணாடி வச்சு பெருசு பண்ணி இதை சின்னதாக்கி நீ மறந்து போயிடு, மன்னிச்சு விடு அப்படிங்கிற. அதேதான் இங்கேயும் சொல்றாரு. இனரேறி தோய்வு அன்னை இன்னா செய்யினும் வெகுளாமை புணரின் நன்று. நாம என்ன பண்றோம்னா ஆப்போசிட்டா டியூண்டு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுதுன்னா அதை பூதமாக்கி நம்ம அவனுக்கு ஏதாவது ஒண்ணு திருப்ப கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா? தர்மர் எடுத்துக்கணும். துரியோதனன் பண்ணாதத அவங்க வந்து பால பருவத்தில இருந்து அவங்க கடைசியில அந்த தொடையில அடிச்சு அவன் செத்து போற வரைக்கும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் அவன் வந்து காட்டாத கோபமே கிடையாது. அழுக்காறுதான் வெயின் அவனுக்கு. அதுல இருந்து டெவலப் ஆனதுதான் அந்த கோபங்கள் எல்லாம். ஃபுல்லா காமிச்சான் அந்த கோபத்தை. ஆனா தர்மர் வந்து அந்த கோபத்தை காமிக்கும். அதுதான் இந்த கோபத்தை எப்படி காட்டுறது, எவ்வளவு காட்டுறதுங்கிறதுல நமக்கு ஒரு கண்ட்ரோல் வேணுங்கிறதுக்காக சொல்றேன். புணரின் நன்று நீ வெகுளாமை புணரின் நன்று. அப்போ இவனுக்கு ஒரு எண்ணம் வரும். கேட்டுக்கொண்டிருக்கானே அவனுக்கு ஒரு எண்ணம் வரும். அப்படி என்ன நன்று? வெகுளாமை புணரின் அப்படி என்னப்பா நன்று? ஏன்னா அவ்வளோ பெருசா நெருப்பே என் மேல போட்டா கூட நான் வந்து அதை பேசாம நான் வந்து அதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, அப்ப அப்படி என்ன நன்று எனக்கு தரும், அதை சொல்லுங்களேன். அப்படி இங்கதான் சொல்ற. கோபம் இல்லாமல் இருப்பதனால் உனக்கு என்ன நன்மை கிடைக்குங்கிறத இங்கதான் சொல்ற. உள்ளிய எல்லாம் உடனெய்தும், உள்ளிய எல்லாம் உடனெய்தும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளியனின். உள்ளத்தால் வெகுளி உள்ளான் எனின். பொதுவாக ஒரு ஒரு தவம் செய்யக்கூடியவனுடைய துறவியினுடைய மனம் உள்ளமானது எப்படி இருக்கணும்? முதல் அதிகாரம் என்ன பார்த்தோம்? துறவிரவியல்ல அருளுடை இரக்கம் நிறைந்ததாக. இரக்கம் நிறைந்த ஒரு மனதில் இவன் கொஞ்சம் கூட இந்த கோபத்தை பற்றி நினைக்காமல் இருக்கிறான். முன்னாடியே மறந்துடும் சொல்லிட்டார், மறந்து போயிட்டார், கம்ப்ளீட்டா விட்டுட்டார். யார் வேணா எப்படி வேணா இருந்துட்டு போங்க, நான் எம் நாட் கோயிங் டு பி டிஸ்டர்ப்ட் அட் ஆல். ஏன்னா எனக்கு என்னோட பாதை தான் முக்கியம். ஃபைன், என்னவோ பண்ணுது, அது எனக்கு இல்லை, மைண்ட்லயே இல்லை. உள்ளத்தால் உள்ளான் எனின் வெகுளி உள்ளான் எனின். அந்த கோபத்தையே நினைக்காமல் இருக்கிறான்னா புள்ளிய எல்லாம் உடனே இதுவும். முன்னாடியே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு 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 குணத்தையுமே நம்ம ஒரு 12 வருஷம் கடைபிடிச்சோம் அப்படின்னு சொன்னா அது குணத்துல நமக்கு ஒரு மாஸ்டரி வரும். அதனால ஒரு சித்தி வரும். அந்த சித்தியினால நான் சொல்றதெல்லாம் நடக்கும். வாய்மை எந்த குணத்தினாலும், எந்த குணத்தை எடுத்துக்கொண்டாலுமே அதை நம்ம ப்ராப்பரா கடைபிடிச்சோம் அப்படின்னு சொன்னா டீவியேஷனே இல்லாம அந்த குணத்துல ஒரு சித்தி கிடைக்கும். அதனால நமக்கு ஒரு நம்ம சொல்றதெல்லாம் பலிதம். இது இருக்கு சாஸ்திரத்துல. விபூதி யோகம் அப்படின்னு பதஞ்சலி யோகத்துல நிறைய வரும் இதை பத்திலாம். இப்ப அது மாதிரி இப்போ இவன் வந்து கோபமே இல்லாம இருக்கான், கோபத்தையே அவனுடைய உள்ளத்துல வந்து வரவிடாம இருக்கான் அப்படின்னு சொன்னா அவன் என்னென்னலாம் சொல்றானோ அதை நினைக்கிறானோ அது எல்லாம் அவன் உடனே அடைவான் அப்படின்னு இதுல சொல்ற. இப்ப தவம் செய்வதற்கு என்ன விரும்புவாங்க? தவம் செய்யக்கூடியவர்கள் எதை விரும்புவார்கள்? நல்ல பெரிய ஆசிரமம். அப்புறம் அந்த ஆசிரமத்துல நல்ல நிறைய சிஷ்யர்கள். அப்புறம் வந்து என்னை வந்து ஊர் ஊரா கூப்பிடணும், எல்லா இடங்கள்லயும் என்னோட பிரவச்சனமா இருக்கணும். அதான் விரும்புவார தவத்துக்கு போறவரு அப்படின்னு? அதை விரும்ப மாட்டாரு. ஞானத்துல நிஷ்டை வேணும். எல்லாருக்குமே படிக்கிறோம் அப்படின்னா படிக்கிற விஷயத்துல ஒரு உறுதி, ஒரு ஞானத்துல ஒரு நிஷ்டை வேணும். அதைத்தான் தவம்
செய்யக்கூடியவர்கள் விரும்புவார்கள். ஏன்னா அதுக்காகத்தான் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை முறையை எப்படி மாற்றிக் கொண்டிருக்கிறார். அப்போ நீ உள்ளத்துல கோபத்தை வரவிடலைன்னா நீ என்ன நினைக்க என்ன தேடுறையோ அது உனக்கு கிடைக்கும். உள்ளிய எல்லாம் உடனேதும் உனக்கு உடனடியாக அவை எல்லாம் கிடைக்கும். லேட்டாக நம்மளோட சாதனைகள் நம்மளுடைய கோலை நோக்கி வெகு சீக்கிரமாக நம்மை இழுத்துச்சு. அப்படி டீவியேஷன்ஸே இருக்கா. இப்படி நிறைய பயன்கள் இருக்கா இல்லையா? எதுக்காக தவம்? தவத்தின் பயனை நீ உண்மையாக அடைவாய். இந்த பொறிகளை கட்டுப்படுத்தணும், புலன்களை அடக்கணும், தியானம் செய்யணும், அறநூல்களை படிக்கணும். தவத்துல இதுதான், இந்த வேலைதான் தவத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு இந்திரிய நிகிரகம் பண்ணணும், தியானம் பண்ணணும், அறநூல்களை படிக்கணும். இதுதான் தவசிக்கு ஒரு முக்கியமான வேலையே. அது தவிர வேற வேலை கிடையாது. இப்ப இதுல இந்த கோபத்துக்கு இடம் கொடுத்தாச்சுன்னு சொன்னா இதெல்லாம் நின்று போயிடுமே. அதனால நீ அதை கொடுக்கலன்னா உன்னோட வேலை நல்லபடியா நடக்கும்பா. நீ எதுக்காக இந்த பிறவி எடுத்தாயோ அந்த பிறவியின் பயனை நீ அடைவாய் அப்படின்னு சொல்ற. இப்ப மெய்ப்பொருளை உணர்வது அப்படிங்கிறது தான் நம்முடைய பிறவியின் பயன். இந்த உள்ளிய எல்லாம் உடனே இதுங்கிறதுல என்ன உள்ளுவான் அவன் அப்படின்னா மெய்ப்பொருளை அறிவதைத்தான் உண்டுவான். அறிந்த அந்த மெய்ப்பொருளிலேயே நிலைத்து இருப்பதைத்தான் உண்டுவான். அதற்கு அவனுக்கு தேவை என்னன்னா முக்கியமானது கோபம் என்பது இருக்கவே கூடாது. இந்த பரீட்சித்துக்கு சாபம் கொடுக்கும்போது இப்ப அந்த ஒரு முனிவருடைய மகன் சாபம் கொடுத்து அழகா இந்த சாபம் கொடுத்துட்டேன் அப்படின்னு அந்த மகன் சொல்லும் பொழுது பரவாயில்லையே நீ சாபம் கொடுத்துட்டியா, வெரி கிரேட் அப்படின்னு சொல்லல அந்த முனிவர். இத்தனைக்கும் பரீட்சித் மகாராஜா அந்த முனிவருக்கு ஒரு அபமானத்தை பண்ணிட்டாரு. அதனாலதான் அந்த பையன் சாபம். ஆனா இவர் என்ன சொல்றாரு, ஏன் பாட்டி சாபம் கொடுத்த, நீ கொடுத்துருக்க கூடாது, இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டியே, ஏன்னா தவம் குறைஞ்சு போயிடுமே, உன்னுடைய தவ ஆற்றல் குறையுமே, எதுக்காக நீ பண்ற அந்த மாதிரி, தேவையில்லையே, அவன் தெரியாம பண்ணிட்டான், அதுக்கான பாவம் அவனுக்கு கிடைக்குமே, நீயே அதை பண்ணின தேவையில்லாம அப்படின்னு தான் கண்டிக்கிற. அதனால எதுக்கு சொல்ல வரேன்னா தவத்தில் இருப்பவர்களுக்கு கோபம் என்பது லவலேசம் கூட இருக்கக்கூடாது. இந்த அருள் அப்படிங்கிறது உள்ளத்தில் நிறைந்திருந்தால் கோபம் என்ற எண்ணமானது தன்னை போல வெளியே போயிடும். அப்பனா என்ன பண்ணணும்னா இரக்கத்தை நிறைய வளர்த்து கொள்ளணும். அதன் மூலமாக நாம் கோபத்தை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது இதுல இருந்து நமக்கு தெரியறது. அப்ப நமக்கு ஃபைனலா என்ன கன்க்ளூட் பண்றாரு அப்படின்னா, நீ கோபத்தை உள்ள என்ட்ரி பாயிண்ட்லயே நிறுத்திடும். அதுக்கு என்ன விஷயம்னா இரக்கத்தை நிறைய வளர்த்து, கோபத்துக்கான காரணமான சிச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையும் மறந்துடும். நீ யார்கிட்டையும் எந்த சூழ்நிலையிலையும் எப்பொழுதும் கோபத்தை காட்ட வேண்டும் என்று நினைக்கார். ஃபைனலா கன்க்ளூட் பண்றார். பார்க்கலாமா? 310. இறந்தார் அணையர் சினத்தை துறந்தார் துணை. அழகா முடிச்சுட்டார். இறந்தார், ஃபர்ஸ்ட் இறந்தாருக்கு என்ன அர்த்தம்னா மிகுந்த பொறுத்தல் இறப்பினை என்றும். அங்க அவன் ரொம்ப மிக்கவை செய்யும் பொழுது அவனை பொறுத்தல் அப்படின்னு அங்கேயும் நம்ம அர்த்தம் பார்க்கணும். இங்க இறந்தார் அப்படின்னு சொன்ன ரொம்ப அவன் ஜாஸ்தி கோபமா இருக்கும். இறந்தார் அணையர், ரொம்ப கோபப்படுறவன் செத்தவனுக்கு தான் சமம். ஏன்னா அவனோட பர்பஸ் சர்வாக, அவன் இந்த லைஃபோட பர்பஸ் அவன் மீட் அவுட் பண்ண போறது இல்லை. அதனால அவன் இருந்தும் ஒண்ணுதான், இல்லாம இருக்கிறதும் ஒண்ணுதான். அந்த லைஃபோட பர்பஸ் யார் மீட் பண்ண போறது இல்லையோ, புருஷார்த்தத்தை யார் அடைய போறது இல்லையோ, அவர்கள் இருந்து என்ன இல்லாமல் இருந்தால் என்ன, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால இறந்தார் அணையர், இறந்தவருக்கு சமம். சினத்தை துறந்தவர்கள் துறந்தார்க்கு சமம். இந்த துணம் இல்லாமல் கோபத்தை துறந்தவர்கள் இந்த பிறவி பயனை அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதனால் அவர்கள் துறவிகளுக்கு சமமாக இருக்கிறார்கள். இப்ப கோபம் வந்துடுது அப்படின்னு இந்த இறந்தாங்கிற விஷயத்த நிறைய இடங்கள்ல சொல்றாரு இல்லையா? இந்த எளிதன இல்லிறப்பான் இதுல அந்த பிறனில் விழையாமையிலிருந்தே ஆரம்பிச்சு நிறைய இடங்கள்ல இந்த இறந்தான் விழிந்தாரின் வேறு அல்லமன்ற தெளிந்தாரில் தீமை பொழிந்தொழுவார் அங்க சொல்றாரு. அதே மாதிரி ஒப்புரவு அறிதல்ல சொல்லுவார், ஈகையில சொல்றார். நிறைய இடங்கள்ல அந்த குணத்தை அவன் கை கொள்ளவில்லை என்று சொன்னால் அவன் இருப்பதற்கும் இறப்பதற்கும் ஒண்ணுதான்ப்பா அப்படின்னு அவனை நடைப்பிடமாக தூக்கி வச்சிடுறாரு. அதனால இங்கேயும் அதுதான் ஃபைனலா சொல்லி முடிக்கிறார். கோபத்தை யார் ஒருவன் நிறைய வளர்த்து கொண்டு தன்னையும் கெடுத்துக்கொண்டு தன்னை சூழ்ந்திருக்கக்கூடிய சமூகத்தையும் கெடுத்து கொண்டிருக்கிறானோ அவன் இறந்தவனுக்கு சமமானவன். யாதொரு பிரயோஜனமும் அவனுக்கும் இல்லை, அவனால் மற்றவர்களுக்கும் இல்லை. அதனால அவன் இறந்தவனுக்கு சமமானவன். அதே
கோபத்தை அடக்கக்கூடியவன், கோபத்தை பொறுத்து கொள்ளக்கூடியவன், பொறுமையை வளர்த்துக் கொள்ளக்கூடியவன், இரக்கத்தை வளர்த்துக் கொள்ளக்கூடியவன், அருள் நிறைந்த மனதை வளர்த்துக் கொள்ளக்கூடியவன், கோபம் தரக்கூடிய அந்த சூழ்நிலைகளை மறக்கக்கூடியவன். அவன் புறந்தாருக்கு துணை. அவன் துறவிக்கு நிகராக அவன் இருக்கிறான். துறவிக்கு நிகராக இருக்கிறான் என்ன? துறவியாக அவன்தான் உண்மையிலேயே துறவியாக இருக்கிறான் அப்படின்னு. உண்மையிலேயே ஒரு துறவு மனப்பான்மையில இருந்தா மட்டும்தான் அவனால என்ன பண்ண முடியும்னா தான் வந்த ஒரு நோக்கத்தை அவன் நிறைவேற்றும். அதுதான் இந்த வெகுளாமை அதிகாரம் நமக்கு கோபம் அப்படிங்கிற விஷயத்த எப்படி கையாளணும், ஏன் கோபத்தை நாம விட்டுடணும். அதனால நீங்க பாத்தீங்கன்னா 3வது குறள்ல இருந்து ஆரம்பிச்சு 9வது குறள் வரைக்குமே நமக்கு என்ன பெனிஃபிட் அதை பத்தி தான் கம்ப்ளீட்டா சொல்றேன். அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம். நமக்கு கோபம் நிறைய வருதுன்னா வெகுளாமைய தினமும் 10 தடவை பாராயணம் பண்ணினா சரியா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த கோபம் நம்மளை விட்டு போயிடும். ஏன்னா இது நமக்கு என்ன கெடுதல் பண்ணுங்கிறது உள்ள நல்லா இறங்கி போச்சு அப்படின்னா அப்புறம் அந்த கெடுதலை நாம வருவிக்க வரவழைச்சுப்போமா என்ன? வரவழைச்சுக்க மாட்டோம். அதனால நமக்கு இந்த வெகுளாமைங்கிற அதிகாரம் கோபத்தை எப்படி கையாள்வது அப்படிங்கிறதுக்கான ஒரு அருமையான அதிகாரமாக இருக்கிறது. இந்த அளவுல இன்னைக்கு நாம இந்த சத்சங்கத்தை முடிச்சுக்கலாம். அடுத்த அதிகாரத்தை நம்ம அடுத்த சத்சங்கத்துல படிக்கலாம்.